கொண்டார் நாதமணிகோவன் சீனிநாதன் இன்னமதத்திருமாழியன் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருமணிதன் அடைகின்றேனே சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்யனபதிம் வந்தே கருணாவருணாலயம் ஜைலதடஸ்தானாம் ஸ்வயம் யக்திமுபாகதம் திசந்து மே தேவ சதா துனியாடயா தரங்கானுச்சராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருதகாமதேனும் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணார்த்தவேதாந்தயுக்மோ श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथार्पय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् எம்பெருமான் தொடக்கமான நம்முடைய ஆச்சாரிய உத்தமர்களுடைய பரம்பரையை அனுசந்தித்துக் கொண்டு வருகிறோம். நம் கண்காண வந்து வாழ்ந்து நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்தை நமக்கு காட்டி கொடுத்து நமக்கு அனுஷ்டித்து கொடுத்து நம்மை ரட்சித்து நம்மையும் ஒரு சத்தான பொருளாக்கிய ஆச்சரியமான எம்பெருமானுடைய ஒரு திவ்ய அவதாரமான ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் என்னும் இந்த மகானுடைய உத்தமமான திவ்ய சரித்திரத்தை இன்று நாம் சேவிக்கப் போகிறோம். சுவாமி தேசிகன் அருளி செய்தார். சம்பிரதாய பரிசுத்தி என்னும் உத்தமமான கிரந்தத்திலே சம்பரம் என்று இறங்கி தளரா மனம் தந்து அருளால் உம்பரு தொழும் திருமால் உகந்தேற்கும் உபாயமுன்றால் நம் பிறவித்துயர் மாற்றிய ஞான பெரும் தகவோர் சம்பிரதாயமுன்றி சதுர்க்கம் நிலை சாந்தனமே. நம் பிறவித்துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோர் என்று நம்முடைய ஆச்சாரியர்களை குறிப்பிட்டு காட்டினார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். தகவோர் ரொம்ப கிருபா சமுத்திரமானவா. அவளுடைய கருணைதான் நம்மை எல்லாம் உஜ்ஜீவிக்கிறது. பெரும் கருணை மாத்திரம் அது ஞான பெருந்தகவோர் பரிபூர்ணமான வேதாந்த சம்பிரதாயத்தினுடைய கடைந்தெடுத்த ஞானத்துக்கெல்லாம் பிரதிநிதியாய் இருந்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஞான பெருந்தகவோர் அந்த ஞானத்தினுடையதான பலன் என்னவாயிற்று? அவர்கள் பெற்ற ஞானத்துடைய பலன் அவர்கள் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவர்களை தூண்டிவிட்டது. ஒரே கருணையா வருகிப்பது தவிர வேறொன்றும் தெரியாதவர்கள் ஆனார்கள். எப்படியானது ஒரு பசுவானது தன்னுடைய கன்றுக்கு ஈன்ற கன்றுக்கு கொடுப்பதை தவிர வேறொரு வழியும் தெரியாதோ, தன் குழந்தையை ரட்சிப்பதற்கு வேறொன்றும் அறியாதோ, அதுபோல தான் ஈன்ற கன்றுக்கு தன் முளைப்பாலை கொடுப்பதிலே பசுவுக்கு இருக்கிற சுவாவம் என்ன உண்டோ அப்பேற்பட்ட சுவாவத்தோட வயதிலிருந்து பாடுபட்டு சேகரித்த ஞானத்துக்கெல்லாம் பலமாயிருந்தது நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு. அதை சிஷ்யர்களுக்கு ஓரளவாவது ஒரு பயனுள்ளதான வழியிலே செய்து கொடுக்க வேண்டும் என்றதான ஒரு அபிலாஷையை ஏற்படுத்திடுத்து. அதனால ஞான பெரும் சம்பிரதாயமுன்றி சதிர்க்கும் நிலை சாந்தரமே. அவளுடையதான சம்பிரதாயத்திலே நாமும் சேரும்படியான ஒரு நல்ல வழிய பெருமாள் காட்டி கொடுத்தார். சம்பரம் என்று இறங்கி தளராமனும் தந்து அருளால் உம்பரு தொழும் திருமால். அம்பரம் என்று இறங்கி சர்வேஸ்வரன் இந்த ஜீவாத்மாக்கள் செய்திருக்கிற ஏதோ ஒரு சத்காரியம் ஏதோ ஒரு புண்ணியத்தை மனசிலே ரொம்ப பாரமா நினைச்சுட்டான். இவா இந்த காரியம் பண்ணினாலே, இப்படி ஒரு அஞ்சலி பண்ணினாலே, என்னுடைய சரணாரவிந்தத்தை நோக்கி அவர்கள் பண்ணதான அஞ்சலிக்கு நான் என்ன செய்வேன் என்று அதை தனக்கு ஒரு பெரிய பாரமாய் ஏற்றுனுட்டான். அப்படி பண்ணதான அஞ்சலிய அப்படியே வளர்த்து கொண்டு போய் சரணாகதி ஆக்கி காட்டி அந்த சரணாகதி செய்தார்கள் என்றதான உபாயத்தினாலே இன்னும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும்னு நமக்கு மோட்சத்தையே தரணும்னு ஆசைப்படும்படியாக
இந்த பொறுப்பை எல்லாம் தன்னுடையதாக்கி கொண்டான். அதாவது எந்த ஜென்மத்திலோ எப்பொழுதோ நாம் செய்து வைத்திருந்த ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பெருமாள் தனக்கு நெஞ்சிலே பெரிய உறுத்தலாக கொண்டு விட்டார். ரொம்ப பாரமா நினைச்சு விட்டார். இந்த காரியம் பண்ணினானே, இந்த சத்காரியம் பண்ணினானே, தன்னுடைய நெஞ்சாலே என்ன நினைச்சுண்டானே, என்னையே ரக்ஷகனாக நினைச்சுட்டானே, இவனுக்கு பரிபூர்ணதான ரட்சணத்தை நாம் செஞ்சு வைக்க வேண்டாமான்னு நினைச்சுட்டான் பெருமாள். தளராமனம் தந்து அப்படியே அன்னைக்கு ரக்ஷகன், அன்னைக்கு பெருமாள் தான் ரக்ஷகன்னு நினைச்சதை மீண்டும் நமக்கு அப்பேற்பட்டதான நெஞ்ச தரணும்னு பெருமாள் ஆசைப்பட்டார். அதனாலதான் நம்மளை ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறக்க வச்சார். ஏற்கனவே அந்த பெருமாளுடைய திருவடிய நீயே சரணம்னு நினைச்சதுக்காக அந்த திருவடியை மீண்டும் சரணமாக பரிபூர்ணமாக காட்டுவதற்காக வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்ம எல்லாம் பிறக்க வச்சார் பெருமாள். உம்பொரு தொழும் திருமால் இப்படி செஞ்சு கொடுத்தவன் யாருன்னா, சர்வலோகங்களுக்கும் தேவதைகளாக இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளுக்கும் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய தேவாதிராஜன் சர்வேஸ்வரன். இப்படி நாம் செய்ததான ஒரு சின்ன அஞ்சலிய, நாம் செய்த ஏதோ ஒரு பகவத் பக்திய பரிபூர்ணமாக உபாய பரியந்தமாக்கி தர வேணும்னு இப்பொழுது ஸ்ரீ வைஷ்ணவன் ஆக்கிவிட்டார் நம்மள. அப்படி ஆக்கினாலும் அப்பேற்பட்ட உபாயத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு தானே வந்தாராம். நம் பிறவி துயர் மாற்றிய. அடுத்தது, இந்த சம்சாரத்துல ஒரு நாளும் ஒரு ஜீவனுக்கும் விடுதலை என்பது சுயத்தினாலே சாதிச்சுக்க முடியாது. ஆனால் நமக்கு ஆச்சாரியாளாக வந்து பெருமாள் செய்து கொடுத்த உபகாரம் நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோர். இந்த பிறவியோடே போச்சு, இந்த சம்சார பந்தம் எல்லாம் ஒரு ஜென்மத்தோடே போச்சு என்று சொல்லும்படியான தைரியத்தையும் சத்தியமானதான அந்த பலத்தையும் கொடுத்தவர்கள் நம் ஆச்சாரியர்கள். அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையிலே நமக்கு என்று இதையெல்லாம் நடத்தி கொடுத்து கண்காண வந்து நடமாடிக்கொண்டு பூர்வாச்சாரியர்களுடைய பெருமையெல்லாம் நிலைநாட்டி கொண்டு தம்முடையதான பிரவச்சன பலத்தினாலும் நம்முடைய அனுஷ்டான வைகரியினாலும் நாம் அன்னைக்கு தேசிகனை இழந்தோம், ராமானுஜரை இழந்தோம், நாதமுனிகளை இழந்தோம் என்றெல்லாம் குறப்பட்டு கொண்டிருக்க வேண்டாதபடிக்கு அழ்வார்களை சேவிக்கல, எத்தனையோ ஆச்சாரியர்களை சேவிக்கல, அன்னைக்கெல்லாம் நமக்கு ஜன்மா கிடைக்கலையேன்னு எந்த குறையும் பட்டுக்க வேண்டாதபடிக்கு நம் கண்ணெதிரே வந்து அந்த ஆழ்வார்கள் அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு என்னெல்லாம் நமக்கு இதமாக நம்முடைய வார்த்தைக்கு நேர் வார்த்தையாக பேசி சொல்லிக் கொடுப்பாரோ அந்த மாதிரியாக சுவாமி எம்பெருமான் ஒரு ஆச்சாரியரை நமக்கு கொடுத்தான். அந்த ஆச்சாரியர் தான் திருக்குடந்தை ஆண்டவன். நாம் பார்த்தோம், ஒவ்வொரு ஆச்சாரியருடைய வைபவத்தை எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஜன்ம பிரபிருதி எந்த மாதிரியான விசேஷ கல்யாண குணங்களினாலே வளர்ந்து வந்தார்களோ அதையே தன்னுடைய சந்நியாசாசிரமத்திலேயும் சந்நியாச தர்மங்களோட பணைத்து கொண்டு ரொம்ப அழகாக அவளெல்லாம் ரொம்ப விலட்சணமாக அப்படியே பிரகாசிச்சான்றத பார்த்தோம். நாம் அதுல சாட்சாத் சுவாமியை பார்த்தோம். அவர் ஒரு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். அடுத்தது வழுத்தூர் ஆண்டவனும் பார்த்தோம். அவர் ஒரு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். பேரெழுந்தூர் ஆண்டவனை சேவிச்சோம். அவரும் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். நம்முடைய இந்த ஆசிரம பரம்பரைக்கு ஆச்சாரியர்களாக ஏற்பட்டவர்களிலே இந்த ஆண்டவன் சம்பிரதாயம் என்று தொடங்கினதுக்கு பிறகு வழுத்தூர் ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், பேரெழுந்தூர் ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், அடுத்ததாக நம்முடைய திருக்குடஞானவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்கிறதான பவித்திரமான திருநாமம். இந்த திருநாமத்திலே தேசிகன் என்ற திருநாமம் உண்டு, ராமானுஜன் என்கிற திருநாமம் சேவிக்கிறோம், வேதாந்தம் என்கிறதான சப்தத்தையும் பார்க்கிறோம். ராமானுஜன் சாட்சாத் பாஷ்யக்காரர். அவருடைய அம்சமாக அந்த பெருமையெல்லாம் இன்றைக்கு இந்த லோகத்துக்கு இந்த பாரத பூமிக்கு தகுந்தார் போன்றதான வேஷத்தோட வந்தார் நம்முடைய ஆச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இன்றைக்கு வேண்டியதான, இன்றைக்கு நம்மிடத்திலே பேச வேண்டியதான யோகியதையோட
அதற்கு தகுந்தா போன்றதான சில வார்த்தைகளை பேசிக்கொண்டு நம்மளே நடமாடினார் திருக்குடந்த ஆண்டவன். அப்படியே சாட்சாத் சனாதன தர்மம் என்னும் உபய வேதாந்த சம்பிரதாயம் என்னும் வைதிக மதம் என்றும் எப்படியெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை நாம் அனுபவிச்சோமோ அதற்கெல்லாம் மூலமானது வேதம். அந்த வேதத்தினுடைய பரமசாரமானது வேதாந்தம். அந்த வேதாந்த ஞானமே ஒரு ஆச்சாரியராக ராமானுஜர் சொன்ன சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு தேசிகம் சாதிச்சதான வச்சனங்களை எல்லாம் தனக்கு உள்ளே கொண்டு ஒரு வடிவமாக வந்தது என்பதனால நம்முடைய ஆச்சாரியனை வேதத்தின் சாரமான வேதாந்தம் என்ன, அந்த வேதாந்தத்தையே பிரவச்சனம் பண்ண விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சு கொடுத்த ஸ்ரீ பாஷ்யக்காரரான ராமானுஜர் என்ன, அந்த ராமானுஜரையே பரம தெய்வதமாக கொண்டு அந்த ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை அனுசந்தானம் பண்ணதுனாலே மெருகேறி போய் அதனாலே நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயத்தை நம்முடைய திருவாக்காலே நமக்கு அருளி செய்வதான சுவாமி தேசிகன் என்ன, இந்த மூன்று உயர்ந்தான விஷயங்களும் சேர்ந்து ஒரு வடிவமாய் நமக்கு திருக்குடந்தை ஆண்டவன் என்று ஸ்ரீமன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனாக கிடைச்சது. அப்பேற்பட்ட அந்த உத்தமமான அந்த ஆச்சாரியரை நம்ம இந்த பாழுங்கண்ணாலே சேவிக்க முடியாததான பாக்கியமும் படைச்சோம். அவருடைய திருவாக்கையெல்லாம் இந்த காதாலே கேட்க முடியாததான கொடுப்பறையும் நமக்கு கிடைச்சது. அந்த சரணாரவிந்தங்களை சேவித்து அந்த பாதுகைகளை அவருடைய திருவடியினாலே சாத்தி கொள்ளும்படியாக மகா கொடுப்பறையும் நமக்கு எல்லாம் கிடைச்சது. அவர் நாம் இருந்த இடத்திலே வந்து தேடி சஞ்சாரம் பண்ணி கொண்டு வந்து உனக்கு ஆச்சாரியன் நான் வந்திருக்கேன், உனக்கு ஆச்சாரியன் தெரியலையா, உனக்கு ஆச்சாரியன் யார் என்றே தெரிஞ்சுக்க தெரியலையேப்பா, வந்திருக்கேன் நான் உனக்கு ஆச்சாரியன் என்று சொல்லாமல் சொல்லி கொண்டு வந்து அந்த ஆச்சாரியனா இருப்பதற்கு உண்டான சகல விதமான பெருமைகளையும் கொஞ்சமும் குறைச்சுக்காம தன்னுடைய ஞானத்தினாலும் அனுஷ்டானத்தினாலும் பிரவச்சனங்களினாலும் நாமே நம்முடைய ஆச்சாரியரை நம்மால் நம் கண்ணால் கண்டுகொண்டோம் என்று நம்ம காண வைத்துக் கொண்டு வந்த ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க போறோம். திருக்குடந்தை ஆண்டவனுடைய அவதாரமே ரொம்ப விலட்சணமான அவதாரம். நாம் குருவாச்சாரியர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே அடுத்தடுத்து ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைக்கிறான்னு முன்னையே சொல்லியிருக்கேன். பெருமாளுடைய ஒரு உத்தமமான பிரேரணை பூர்வாச்சாரியர்களுடைய அவளுடைய பரிபூர்ண கருணை தான் அடுத்த ஆச்சாரியர்களை நமக்கு கொடுக்கிறது. ஸ்ரீமன் காடந்தேத்தி ஆண்டவன் ரொம்ப விரக்தராயும் மகா சித்தராயும் பல மந்திரங்களிலே அப்படியே கரை கண்டதான ஒரு சக்தியோடையும் எழுந்தருள் இருந்தார் என்று பார்த்தோம். அந்த மகான் 1907 தனக்கும் நமக்கு எப்படி காடந்தேத்தி ஆண்டவன்னா அபாரமான சித்த புருஷர் என்று நாம் நினைச்சுக்கணுமோ அதுபோல காடந்தேத்தி ஆண்டவன் தானே ஆஹா எப்பேற்பட்ட அபாரமான சித்த புருஷர் என்று நினைச்சுக்க முடியாது எழுந்த ஸ்ரீமத் பெரியாண்டவனுடைய சரணாரவிந்தத்திலே இருந்த உயர்ந்த பக்தியினாலே 1907 பராப வருஷத்துல சின்னாசிரமத்துல அப்போது அவர் எழுந்தருள் இருந்த போது பெரியாசிரமத்துல பெரியாண்டவனுடைய திருநக்ஷத்திர வைபவ மாசி புஷ்யம். இந்த மாசி புஷ்யத்தை ரொம்ப பெரிய வைபவமாக ஆச்சாரியருடைய திருநக்ஷத்திரங்களை கொண்டாடுவது அது ஆச்சாரியருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு கிஞ்சித்காரம். அன்றைக்காவது அந்த ஆச்சாரியரை நினைச்சுட்டோம். எவ்வளவோ நமக்காக பாடுபட்டு எவ்வளவோ உயர்ந்த மகாத்மாவா இருந்த அவளுடைய ஒரு தனியனை நீக்க சொன்னோம். அந்த மகாத்மாவை நினைச்சு கொண்டு ஆச்சாரிய சம்பாவனை என்று ஏதோ ஒரு ஸ்மரண மாத்திரம் நம்மால் யதாசக்தி ஆச்சாரிய ஸ்மரணமாக ஒரு ஆச்சாரிய சம்பாவனை பண்ணினோம். ஆச்சாரியர்களுடையதான தனியனை சொல்லி அவளுடையதான வாக்கிய தனியனான ஸ்ரீமத் வேதமாக்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய என்று இப்படி அந்த அவளுடைய பெருமைகளை எல்லாம் உள்ளடக்கினதான சில வார்த்தைகளை அன்னைக்கு ஸ்மரிச்சுண்டு அந்த பாதாரவிந்தத்தை நெஞ்சாலே கொஞ்சம் நினைச்சுட்டோம். நாம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கண்ணாயிருக்கக்கூடிய இந்த வேதம் என்ன, திவ்ய பிரபந்தம் என்ன, இதையெல்லாம்
அந்த திருநக்ஷத்திரத்தன்னைக்கு சொன்னோம். இன்னும் சில பாகவதாளோட சேர்ந்து சொன்னோம். அவளோட சேர்ந்து நாமும் அன்னைக்கு பெருமாளுக்கு ஆச்சாரியாளுக்கு நல்ல தலிகைகளை கண்டரோலை பண்ணி நாமும் பகிர்ந்து கொண்டோம் என்று இந்த மாதிரியான ரீதியில ஆச்சாரிய வைபவத்துக்கு கொஞ்சம் பொருந்தின அளவில கொஞ்சம் பொருந்தனவே நாம் திருநக்ஷத்திரம்னு பண்ணுவோம் இல்லையா? அத அன்னைக்கு காணந்தேத்தி ஆண்டவன் ரொம்ப வைபவமா பண்ணியாச்சான். பராப வருஷம் மாசி மாதம் புஷ்ய திருநக்ஷத்திரம். காணந்த பெரியாண்டவனுடைய திருநக்ஷத்திரம். பெரியாண்டவனிடத்திலே காடந்தேத்தி ஆண்டவனுக்கு இருக்கிற அந்த மகா விசுவாசத்தை முன்னே சொல்லியிருக்கேன். ஒரு சமயம் காவேரி பெருக்கெடுத்து வெள்ளமெல்லாம் ஆசிரமத்திலேயும் கூட அவ்வளவு ஜலம் வந்து விட்டது என்று சொன்ன போது பெரியாண்டவன் அந்த ஜலத்தின் மேலே காணந்தேத்தி ஆண்டவன் அந்த ஜலத்தின் மேலே தன்னுடைய விரலாலே எழுதியாச்சு, திருவிரலாலே எழுதியாச்சு, ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா என்பது. அந்த ஒரு எழுத்துக்கு காவேரி ஆற்றின் வெள்ளமேல் அப்படியே வடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவா. அவ்வளவு விசுவாசம். பெரியாண்டவனுடைய பெருமையும் அபாரம், அவரிடத்திலே அவ்வளவு விசுவாசமாயிருந்த காடந்தேத்தி ஆண்டவனுடைய பக்தியும் அபாரம். அப்படியே வடிஞ்சு போச்சு ஜலம்னு சொல்லுவா. அந்த மாதிரியான விசுவாசமுடைய ஸ்ரீமத் ஆச்சாரியர் ஸ்ரீமத் காடந்தேத்தி ஆண்டவன் பெரியாண்டவனுடைய திருநக்ஷத்திரத்தை நடத்திட்டு அன்னைக்கு ராத்திரி சயனிச்சுண்டாச்சு. சயனிச்சுண்டா அப்போ திருநக்ஷத்திரத்துக்கு வந்து அந்த மகா நிறைய பக்தர்கள்ல முக்கியமானவா திருக்குழந்தை பத்மநாபாச்சாரியார். பெரியாண்டவன் சம்பிரதாயத்திலே ரொம்ப விசுவாசமானவர். திருக்குழந்தையிலே இருந்தார். ஆத்திரேயத்துவத்தை சேர்ந்தவர். ரொம்ப பெருமாள் கைங்கரியத்திலே ரொம்ப ஈடுபாடு. அமுதன் கைங்கரியத்திலே ரொம்பவும் ஈடுபாடு. அந்த அமுதனுக்கு கைங்கரியம் பண்ணி அப்படியே ஆசைப்பட்டு இந்த மாதிரியான கைங்கரியத்தை நம்முடைய சந்ததியினர் மேலும் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்தார். ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்திரமான புத்திரபாகியம் ஏற்படலை. அதனாலேயும் இன்னும் ரொம்பவும் மனசுக்கு கிளேசம். ஸ்திரமான புத்திரன் ஏற்படலையேன்னு ரொம்ப மனசுக்கு கிளேசமா இருந்தது. ஆச்சாரியாள் திருநக்ஷத்திரத்திலே அன்வயிச்சு ஆச்சாரியாளுடைய கருணைக்கு பாத்திரமானவாளுக்கு எப்படியான ஆத்மக்ஷேமம் ஏற்படுறதோ அதே மாதிரியான லௌகிக க்ஷேமங்களும் நிறைய ஏற்படுறது, தானே ஏற்படுறது. இதையெல்லாம் பேரம் பேசி வாங்கும் விஷயம் கிடையாது. ஆனா ஆச்சாரிய விஷயத்துல அனன்ய பக்தியோட இருக்கிறவாளுக்கு அந்த பக்தியினுடைய பெருமையினாலே பெருமாள் அனுகிரகிப்பது பல நன்மைகள் உண்டு. அதுல லௌகிக க்ஷேமங்களும் பலவும் உண்டு. ஸ்திரமான புத்திரபாகியம் இல்லையேன்னு கிளேசப்பட்டு அந்த பத்மநாபாச்சாரிடத்துல அன்னைக்கு விசேஷ அனுகிரகம் காடந்தேத்தி ஆண்டவன் பண்ணியாச்சு. ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய திவ்ய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற்றவர் காடந்தேத்தி ஆண்டவன். ஹயக்ரீவனை சாட்சாத்கரிச்சவர். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹயக்ரீவ உபாசகராக இருந்தார், நிருசிம்ம உபாசகராக இருந்தார், சுதர்சன உபாசகராக இருந்தார், திருவேங்கடமுடையானிடத்திலே ஸ்ரீனிவாச உபாசகனாக இருந்தார். இப்படி பலவிதமான நல்ல உயர்ந்த உபாசனைகள் எல்லாம் பண்ணி அதிலே கரை கண்டிருந்தவர். நல்ல சித்தராயிருந்தவர் அவர். இந்த திருநக்ஷத்திரத்துக்கு வந்திருந்தவாழ்ல விசேஷமான 2 பேரிடத்திலே ரொம்ப கிருப பண்ணியாச்சு அன்னைக்கு. ஒருத்தர் ஈயுண்ணி வரதாச்சார். அவர் தான் பின்னாடி தேரந்தூர் ஆண்டவன். அப்போது அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாம இருந்தது. ஏற்கனவே ஒரு புத்திரி உண்டு. ஆனா இருந்தாலும் புத்திர பாக்கியம் இல்லாம இருந்தது. ஊரிலேயும் அப்பொழுதெல்லாம் பேச்சா இருந்தது, புத்திரன் கிடையாது, சந்ததி விருத்தி இல்லை, புத்திரன் இல்லாத இவரை போய் இழுத்து விட பார்க்கிறார் சன்னியாசத்துக்கு என்று அப்பொழுது பேச்சு இருந்தது. அதனாலே புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்ததும் அப்பொழுது ஒரு குறையா இருந்தது. அந்த காலத்துல அப்படியும் பேசுவா, புத்திரன் கூட இல்ல, மேல சந்ததி விருத்தி இல்லாமல் இப்படி சன்னியாசத்துக்கு போவதா என்று சொல்ற வார்த்தை உண்டு. அவருக்கும் புத்திர பாக்கியத்துக்கு அவசியம். அப்பொழுது திருக்குழந்த பத்மநாபாச்சாருக்கும் புத்திர பாக்கியம் அவசியமா இருந்தது. 2 பேரையும் அனுகிரகிச்சாச்சு காடந்தேத்தி ஆண்டவன். அதனுடைய விசேஷத்தினாலே பெருமாள் சொப்னம் சாதிச்சார் ஹயக்ரீவன். 2 பேருக்கும் புத்திர பாக்கியம் உண்டு. ஹஸ்தத்திலே ஒரு பிள்ளை, புஷ்யத்திலே ஒரு பிள்ளை என்று 2 பேரையும் அனுகிரகிச்சாச்சாம் ஹயக்ரீவன்.
கடந்தேற்றி ஆண்டவன் சொப்னத்துல கண் விழிச்சாச்சு. விமாலம் 4 மணி. இவெல்லாம் கைங்கரியம் பண்ணிவிட்டு உடனே ஆச்சா போச்சான்னு ஓடுறவா கிடையாது. ஆச்சாரியரிடத்துல இருக்கிற விசுவாசத்திலே, அந்த ஆச்சாரிய சன்னிவேசத்திலே, சன்னிதானத்திலே, அந்த பரிசரத்திலே அவா நடமாடுறதான அந்த பூமியிலே இன்னும் கொஞ்சம் இருக்க மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டோமா, ஆச்சாரியரை சேவிச்சுட்டு இருக்க மாட்டோமா, இன்னும் எங்கேயாவது போய் இந்த பாழுங்கண்ணாலே எதையாவது பார்த்து ஜீவிக்கிறத, இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து இந்த ஆச்சாரியனையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு இருக்க மாட்டோமா என்று அந்த ஏகாந்த சன்னிவேசத்திலே, அந்த பவித்திரமானதான சந்நிதியிலே ஆச்சாரிய ஸ்மரணத்தோடையும் ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு ஏதோ ஒரு கிஞ்சித்காரம், ஆச்சாரியர் ஒன்னும் பெரிய எதையும் எதிர்பார்க்கல, ஆனா இருந்தா அதற்குள்ளே என்ன கைங்கரியம் கிடைக்குமோ அந்த கைங்கரியத்தை செஞ்சுட்டு இருக்க மாட்டோமா என்று இருக்கிற சுவாவம். அதனாலே ஏற்கனவே ஈவனி வரதாச்சார் தேரந்துர ஆண்டவன் அவர் ஆண்டவனை விட்டு அப்பாலே இப்பாலே போனது கிடையாது. அங்கேதான் எப்பவுமே இருப்பார். அவர் வேற ஜீவனத்துக்கு போக மாட்டார். ஒரு நயா பைசா சம்பாதிக்கிறதுக்கு அப்பாலே போக மாட்டார். இங்கே இருந்த பெரியாண்டவனிகள் இருந்த சின்ன ஆண்டவன் அவருடைய பிருந்தாவனம் இருக்கு. இது போராதா நமக்கு? இங்க இருந்து கொண்டு இப்போ கடந்து ஏற்றி ஆண்டவனுக்கு கைங்கரியம் பண்ணா அந்த பெரியவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணா போல இல்லையா என்று ஆசையினாலே அவர் அப்பாலே இப்பாலே போக மாட்டார். திருக்குழந்தை பத்மநாபாச்சாருக்கு திருக்குழந்தையிலே அவருக்கு ஸ்தானம். அது பெருமாள் கைங்கரியம், அமுதனுக்கு கைங்கரியம். குலதொல்லடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயேன்னு ஆழ்வார் சொன்னாரே, அதுபோல குலங்குலமாக அமுதனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பரம்பரை. அதனால அங்கே எழுந்தருள் இருந்தார். இங்க இந்த திருநட்சத்திரத்துக்காக வந்தவா 2 பேரும் பரஸ்பரம் பிரிவதற்கு இஷ்டமில்லாம அங்க எழுந்திருந்த போது சொப்னத்துல கடந்தேத்திய ஆண்டவனுக்கு இப்படி ஆனபடினால அவர் சுவாமி 4 மணிக்கு எழுப்பினார். சொப்பனமாச்சு. பத்மநாபாச்சார பார்த்து சொன்னார், உமக்கு வர புஷ்யத்திலே ஒரு புத்திரன் பிறக்க போறான். அதே போல ஈவனி வரதாச்சார பார்த்து சொன்னார், வர ஹஸ்தத்திலே உமக்கு ஒரு புத்திரன் ஜலிக்க போறான். பெருமாள் சொப்னம் காட்டினார். சொப்னம் பார்த்தா விட்டு பிம்மால வேலை சொப்னமா இருந்தா திருப்பியும் தூங்கினா பலிக்காதுன்னு சொல்லுவான். வாங்கோ நாமெல்லாம் எழுந்து போலாம், அனுஷ்டான காலமும் ஆச்சு என்று 4 மணிக்கு எழுந்து கொள்ளிடத்துக்கு போயாச்சு. அங்க அந்த மகானுடைய திருவாக்கு பிரகாரம் அதே போல அந்த மாசி புஷ்யத்துக்கு அடுத்த புஷ்யம் 27வது நாள் பங்குனி புஷ்யம் திருக்குழந்தை ஆண்டவன் அவதாரம் திருக்குழந்தை பத்மநாபாச்சாருக்கு. அதே போல ஈவனி வரதாச்சாருக்கும் அவருக்கு ஒரு சத்புத்திரன் அவதாரம் பண்ணார். பங்குனி ஹஸ்தத்தன்னைக்கு அவதாரம் ஆச்சு. இந்த திருக்குழந்தை பத்மநாபாச்சருடைய இந்த திருக்குமாரர் தான் நமக்கு பின்னாலே உயர்ந்த சாட்சாத் சர்வேஸ்வரன். நமக்காகவே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகதான திருக்குழந்தை ஆண்டவனாக சஞ்சாரம் பண்ணினவர். இந்த குழந்தையினுடையதான ஒரு அவதார விசேஷம், அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு எல்லாம் ரொம்ப ரொம்ப விலட்சணமா இருந்தது. அவதாரத்திலிருந்தே அமுதனிடத்திலே அபாரமான ஆசை. தெய்வம்னா பரதத்துவம்னா பரமபதநாசனா, இல்ல வைகுண்டத்திலே இருக்கிறவனா, ஸ்ரீராத்தியிலே இருக்கிறவனா, இல்ல கண்ணனா என்று கேட்டால் அந்த குழந்தைக்கு தெய்வம்னு கைகூப்புவது அமுதனாதான். அமுதனைத்தான் தெய்வம்னே தெரியும். அந்த மாதிரியாக ஆசையோட அங்கே வந்தார். அவருக்கு திருநாமம் சாத்தினார் திருக்குழந்தை பத்மநாபாச்சார். அவர் சாத்தின திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான விலட்சணமானதான திருநாமம். அவர் ஆண்டவன் திருக்குழந்தை ஆண்டவன் அவதாரம் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு, ராமநவமி அன்னைக்கு பிறந்திருக்கிறதுனால குழந்தைக்கு ராமனுடையதான அந்த சம்பந்தத்தோடு தான் பெயர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனாலே ராகவன் என்றதான பெயரை சாத்தினார். அடுத்தது அவருக்கு பெரியாண்டவனிடத்துல ரொம்ப நம்ம ஆண்டவன் சம்பிரதாயம் பெரியாண்டவனாலதான் அபிவிருத்தி அடைஞ்சது. அதனாலே பெரியாண்டவனுடைய திருநாமத்தையும் சேர்த்து வைக்கணும். பெரியாண்டவனுக்கு ஸ்ரீனிவாச மகாதேசிகன் திருநாமம். அதனாலே இந்த குழந்தைக்கு ஆச்சாரியருடைய திருநாமத்தையும் பெருமாளுடைய திருநாமத்தையும் சேர்த்து ஸ்ரீனிவாச ராகவன் என்றதான திருநாமம் சாத்தினர். ஸ்ரீனிவாசன்றது பெருமாள் திருநாமம் தானே.
அது ஆச்சாரியருடைய திருநாமம்னு அப்படி பிரிச்சு சொல்லுவானேன்னா பெருமாள் திருநாமம் தான். ஆனா அந்த பெருமாள் திருநாமத்தை பெரியாண்டவன் அவர் சாத்தின் இருந்ததுனாலே அது ஆச்சாரியாருடைய திருநாமம் என்று பெரியவாளுடைய சொத்தா இருந்தாலும் நாம் அனுபவிக்க வச்சே அது நம் சொத்தாயிடுறதோ இல்லையோ, அதே போல பெருமாள் திருநாமமா இருந்தாலும் அந்த திருநாமத்தை பெரியாண்டவன் சாத்தின் இருந்ததுனாலே அந்த திருநாமத்திலே இருக்கிற ஒரு ஊற்றத்தினாலே குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் தான் திருநாமம் வச்சார். ராமநவமியிலே அவதரிச்சதுனாலே ராமபிரசாதம் இந்த குழந்தை என்பதனாலே ராமசப்தத்தினாலே குழந்தை அழைக்கணும்ன்றதுனாலே ராகவன் என்றதான திருநாமம் சாத்தினார். ஸ்ரீனிவாச ராகவன் என்று திருநாமம் சாத்தியாச்சு. ஸ்ரீனிவாச ராகவன்ற திருநாமம் தான் ஆதியில. ஆனா அதுலயும் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, இந்த ஸ்ரீனிவாச ராகவன்ற திருநாமம் தான் பெரியாண்டவனுக்கும் பூர்வாசிரமத்திலே திருநாமம். நமக்கு பின்னாலே பெரியாண்டவன் அவர் அந்த காலத்திலே என்னென்ன செஞ்சாரோ அதே போல திருப்பியும் இந்த காலத்துக்கு தகுந்தா போல செய்யணும்னு ஆசைப்பட்டு கொண்டு பெரியாண்டவனே இப்ப ஏற்பட்ட ஒரு உத்தம ஆச்சாரியரை அவதரிப்பிக்க வச்சாரோன்னு நினைக்க முடியா இருக்கு. அதனால அவர் செய்ய வேண்டியதை மீண்டும் இவர் இந்த காலத்துக்கு செய்ய போறார்ன்றதுனால அந்த திருநாமம் ஏற்பட்டதோ என்னவோ, இல்ல பெரியாண்டவனுக்கு அடுத்தா போல இருந்த சின்னாண்டவன் அவருக்கும் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு தான் திருநாமம். அந்த சின்னாண்டவன் அவர் இன்னும் என்ன அபிலாஷைகள்லாம் வச்சிருந்தாரோ அந்த அபிலாஷைகளை எல்லாம் நடத்தி கொடுக்கணும்ன்ற ஆசையினாலே அவரே தன்னுடையதான அனுகிரகத்தை இப்படி ஒரு குழந்தையாக அனுப்பிச்சு வச்சாரோ என்னவோ. அதனால ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கு வேண்டியதான ஒரு ஆரம்ப அனுகிரகம் திருநாமத்தினே தெரிகிறது. ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியதான திருநாமத்தோட இவருக்கு என்ன விசேஷம்னா, திருக்குழந்தாண்டவனிடத்துல ஒரு பெரிய ஒரு பொருத்தங்கள் பலமும் பார்க்கலாம். இதுல என்னன்னா, அவருக்கு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ஒரு திருநாமம் ஏற்பட்டது. இந்த திருநாமமானது ஏற்கனவே திருக்குழந்த தேசிகன் நம்முடைய மனிதகிரி சம்பிரதாய பிரவர்த்தகரான சுவாமிக்கு ஆச்சாரியருடைய திருநாமம் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் தான். அந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அந்த காலத்திலே செஞ்சுட்டு இருந்தது இந்த காலத்திலே செய்யணும்னு வந்தார். அதனாலே இந்த திருநாமம் ஏற்பட்டதுன்னு. அதே போல திருப்பியும் வழுத்தூர் ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் தான் பார்த்தோம். திருப்பியும் வழுத்தூர் ஆண்டவன் அவருக்கு ஆசை இருந்தது இந்த சம்பிரதாயத்தை தேசிகனுக்காக நாம் காப்பாற்றணும்னு. அதுக்காக தம்முடையதான அனுகிரகத்தை இப்படி ஒரு சுவாமியாக உருவாக்கினாரோன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல அடுத்ததாக தேரவேந்தூர் ஆண்டவன் அவருக்கும் சில ஆசை இருந்தது. திடீர்னு பருவம் விரிச்சு விட்டார் 60 திருநட்சத்திரத்துல. 59வது திருநட்சத்திரம் 60வது திருநட்சத்திரம் முடியல. அவர் திடீர்னு பருவம் விரிச்சு விட்டார். ஐயோ நம்ம சம்பிரதாயத்துக்கு நிறைய செய்யணும்னு ஆசையாத்தானே இருக்கு என்று திருவுள்ளம் இருந்ததோ என்னவோ, அந்த திருவுள்ளத்தினுடைய ஆசைதான் திருப்பியும் வந்து அவதாரம் பண்ணினார் என்று சொல்லும்படியாக இப்படியாக இந்த ஆச்சாரியாருடைய சம்பந்தம் திருநாமத்தினால இருக்கு. அது போக இப்போ இந்த ஆச்சாரியர்கள இப்ப நாம் பார்த்தோமே, இந்த 3 ஆச்சாரியர்கள் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் போக இன்னும் சில ஆச்சாரியர்களும் இருந்தாலோ இல்லையோ, அவளுடையதான அபிலாஷைகளும் ஒரு உருவமாக வந்ததோன்னு சொல்லலாம் போல இருக்கு. அது இயற்கையாகவே இருக்கு. எப்படின்னு பாருங்க, சின்னாண்டவனுக்கு அடுத்தது காடந்தேயத்தை ஆண்டவன் எழுதினார். காடந்தேயத்தை ஆண்டவன் தான் அனுகிரகமே பண்ணினார். ஹயக்ரீவனுடைய பிரசாதத்தினாலே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்று சொல்லி 2 பேரையும் விசேஷமா அனுகிரகிச்சார். அது அனுகிரகிச்சதனுடைய ஒரு சூக்ஷ்மத்தை பார்த்தா புரியும். வரதாச்சாருக்கு ஈவண்ணி வரதாச்சாருக்கு அவருக்கு புத்திர சந்தானம் ஏற்பட்டாதான் அவர் சந்நியாசத்துக்கு அடுத்தபடி தயாராக முடியும். அப்படி என்ன ஏற்கனவே வயசு சுவாமி 35 வயசுல ஆடுது. இவர் 20 வயசுலேருந்து இவரை சன்னியாசியாவான்னு சொல்லிட்டு இருக்கா இந்த ஆசிரமத்தை சிஷ்யெல்லாம். ஆனா இவருக்கோ இன்னும் புத்திர சந்ததி ஏற்படலன்றதுனால அதை ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்கா பெரியவா. ஆண்டவனுக்கும் தோப்பனார்லாம் இருந்தார் இல்லையா, அப்போ தேரவேந்தர் ஆண்டவனுக்கு திருத்தோப்பனார்லாம் இருந்தா. புத்திர சந்ததி கூட ஏற்படாம இப்படி இந்த சந்ததியை அம்போன்னு விட்டு போகலாமா, பித்திருக்களுக்கெல்லாம் எவ்வளவு அதிருப்தியா இருக்கும் என்று எல்லாம் சொல்லி அவரை நிறுத்தி வச்சிருக்கா. அதனால இவருக்கு புத்திர சந்ததியை கொடுத்தா இந்த சுவாமி சன்னியாசத்துக்கு வந்துருவார். அதனாலே நம்ம சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ணிக்கணும். அதனாலே சம்பிரதாயத்துக்காக
ஒரு ஆண்டவன் நமக்கு வேணும்ன்றதுனாலே புத்திர சந்ததியை அவருக்கு அனுகிரகிச்சுடலாம்னு காணந்தேத்தி ஆண்டவன் திருவுள்ள பட்டிருப்பார். அதனால அந்த திருவுள்ளத்தை தான் பெருமாள் சொப்னமாக வந்து நிறைவேற்றி கொடுத்தார். அதனால அப்படி ஒரு ஆச்சாரியரை உண்டாக்கியாச்சு. பேரழுந்தூர் ஆண்டவனை அப்படி உண்டாக்கியாச்சு. அடுத்து தேரழுந்தூர் ஆண்டவனுக்கு பிறகு அதுக்கு வேண்டிய காலத்துல அந்த காலத்துக்கு ஒரு ஆச்சாரியர் வேண்டாமா? அதை நாம் இப்பொழுதே உருவாக்கி வச்சுடலாம்னு கடந்த ஏற்றி ஆண்டவன் அனுகிரகிச்சார் போல இருக்கு. அதனால வெளியில சொல்ல மாட்டா. இன்னும் 50 வருஷம் கழிச்சு வர போற விஷயத்தை யாராவது முன்னாடியே சொல்லுவாளா? அதுவும் பிறக்க போற குழந்தைக்கு தலையில போய் அவ்வளவு பெரிய பாரத்தை யாராவது சொல்லி வச்சுப்பாளா? அதனால அதை சொல்லாம அவர் அனுகிரகிச்சது சம்பிரதாயத்துக்காக தான் அனுகிரகிச்சார். சம்பிரதாய அபிவிருத்திக்காகத்தான் பெருமானுடைய அனுகிரகமும் சொப்னமா வந்தது. அப்படி அதனால 2 ஆண்டவன்கள் அன்னைக்கே அந்த மாசி புஷ்யத்தன்னைக்கே நம்ம ஆச்சாரியனுடைய ஆண்டவன் பெரியாண்டவன் திருநட்சத்திரத்து அன்னைக்கே 2 ஆண்டவன்கள் அப்பவே கலந்து ஏற்றி ஆண்டவன் திருவள்ளம் பத்தியாச்சு போல தெரியுது. அதனால இப்போ நாம பார்த்ததுல ஏற்கனவே சாட்சாத் சுவாமி வழுத்தூர் ஆண்டவன் தேரழுந்தூர் ஆண்டவன் அவளுடைய அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்ற வந்தார் போல இருக்கு. இன்னொன்னு அது பெரியாண்டவன் சின்னாண்டவன் அந்த திருநாம விசேஷம் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்ந்த திருநாம விசேஷம் அதே திருநாமத்தை பூர்வாசிரமத்திலே சாத்திட்டு இருந்ததுனால அவளுடைய அபிலாஷைகள் நிறைவேற்ற வந்தா போல இருக்கார் சுவாமி திருக்குழந்தாண்டவன். காலந்தேயத்தை ஆண்டவன் திருவுள்ளத்தினாலேயே ஒரு ஆச்சாரியனையே உண்டாக்க வேணும் என்ற ஆசையினால்தான் அனுகிரகிச்சா போல இருக்கார். அதனாலே நம்ம ஆச்சாரியனானார். ஆக்கூராண்டவன் தெம்பராண்டவன் அவளெல்லாம் ஏற்கனவே தெம்பராண்டவனுடைய திருவுள்ளத்தை முன்னையே பார்த்துட்டோம். கண்ணனை உட்கார வச்சுட்டு தான் வைகுண்டத்துக்கே போறதுன்னு பிடிவாதமா திரும்பி வந்து விட்டாரு. விரைஞ்ச வரைக்கும் போனேன், பெருமாள் சொன்னார் கண்ணனை ஸ்தானத்துல உட்கார வச்சுட்டு வான்னு சொன்னார், வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்தார் அவர். அதனால தெம்பராண்டவனுடைய திருவுள்ளம் நம்ம அடுத்தது நம்மளுடைய ஸ்தானத்துக்கு இந்த ஆண்டவன் சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுக்கு இந்த சுவாமி தான் எழுந்த ஆச்சாரியர் என்று அப்படி அனுகிரகிச்சாச்சு. ஆக்கூராண்டவன் சுவாமியினிடத்துல விசேஷமாக அனுகிரகம் பண்ணி திருக்குழந்த ஆண்டவனை இந்த பயல் பின்னாடி நன்னா வர்றதுக்கு ஆச்சாரியரான யோகியோதையோட வர்றதுக்கு ரொம்ப வயல் விலட்சணமான தேஜஸ் இருக்கு, அது அபிவிருத்தி பண்ணி கொடுக்கணும்னு திருக்குழந்தையில இருந்தேனா இவ்வளவு அபிவிருத்தி கிடைக்காது, நீ போய் மெட்ராஸுக்கு போ. மெட்ராஸுக்கு நான் எப்படி போவேன், அங்க யாரையும் எனக்கு பழக்கம் கிடையாதே, தங்கறதுக்கு இடம் கிடையாதேன்னு அப்போ திருக்குழந்தாண்டவன் பூர்வாசிரமத்துல எனக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ என்று சொல்லி ஆக்கூராண்டவன் தன்னுடைய திருக்கரங்களாலே கடிதாசி எழுதி கொடுத்தார். இந்த குங்குமக்கடை வரதாச்சார்னு சொல்ற சுவாமிக்கு இந்த சுவாமிய கூடவே வச்சிருந்து உபன்யாசங்கள் காலக்ஷேபங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த சுவாமியினுடைய க்ஷேமத்தை பார்த்துக்க வேண்டியது என்று சொல்லி தன்னுடையதான திருக்கரத்தினாலேயே கடிதாசி எழுதி கொடுத்து மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு வச்சார் ஆக்கூராண்டவன். பின்னாலே வரக்கூடிய இந்த மாதிரி அனுகிரகம் ஆக்கூராண்டவன் வேற யாருக்கும் பண்ணினது கிடையாது. இந்த சுவாமிக்கு மாத்திரம் பண்ணி கொடுத்தார். அதனுடைய சூக்ஷ்மம் என்னன்னா இவெல்லாம் இந்த சுவாமி ஆச்சாரியரா வருவார்னு ஏதோ மனசுல ஒரு உத்தேசம் தெரிகிறது, அது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தெரிகிறது. அதனால அந்த விதியான அனுகிரகம் கிடைச்சது. இப்போ நாம பார்த்ததுல வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் வழுத்தூர் ஆண்டவன், அதுக்கு முன்னாடி சாட்சாத் சுவாமியினுடைய அனுகிரகம், அதுக்கு வழுத்தூர் ஆண்டவனுடைய அனுகிரகம், அதுக்கு அடுத்தது ஸ்பஷ்டமா பெரியாண்டவன் சின்னாண்டவன் காணந்தேத்தி ஆண்டவன் தேரழுந்தூர் ஆண்டவனுடைய அபிமானம் கேட்கவே வேண்டாம். தேரழுந்தூர் ஆண்டவன் இந்த குழந்தை பின்னாடி ஆச்சாரியனா வருவான்னு அவருக்கு ஏற்கனவே உத்தேசம். தேரழுந்தூர் ஆண்டவனுக்கு ஆக்கூராண்டவன் வருவார்னு உத்தேசம் இருந்தது. அதனாலே அவருக்கு ஆச்சாரியருக்கு வேண்டியதான பிரேஷ மந்திரத்தையும் அதே போல பிரபத்தி பிரயோகத்தையும் உபதேசம் பண்ணி வச்சிருந்தார். ஆக்கூராண்டவன் வரப்போறார்னு உத்தேசம் இருந்தது. அதே போலயே அதுக்கடுத்து தெம்பராண்டவன் வரப்போறார், பின்னாடி ஆச்சாரியனா வருவார் என்ற உத்தேசம் இருந்தது. அதனாலே அவரிடத்துல சொல்லி அருணாள் காலக்ஷேபத்திலே சதுசாஸ்திர கல்பத்தரோ என்ன ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்க, இங்க வா, இந்த தானமே உனக்கு பிராப்தி ஆக போறது, இங்க வாரும்
அப்படின்னு சொல்ற மரியாதையா தான் சொல்லுவார், வான்னு சொல்ல மாட்டார். மரியாதையா இங்க வாரும் கிட்ட வாரும் அப்படின்னு தான் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னார். ஆக்கூர் ஆண்டவன் எழ போறாருன்னு தெரிஞ்சுது, எம்பராண்டவன் எழ போறாருன்னு தெரிஞ்சுது. இவரிடத்திலையும் அபிமானம். குழந்தை ஒன்னும் பேச மாட்டேன்றானே, காலக்ஷேபத்துல பயந்து வாய திறக்காம இருக்கானே, இந்த குழந்தைக்கு நன்னா வாய் வரணுமே, இந்த குழந்தைக்கு நன்னா வாய் வரணுமே என்று ஆண்டவன் காது கூட சொல்லுவாராம். திருக்குழந்த ஆண்டவன் காது கூட சொல்லுவாராம், இந்த குழந்தைக்கு நன்னா வாய் வரணுமே. என்ன வாய் வரணும்? இந்த குழந்தை வாய் வந்தாதானே வாயெல்லாம் லோகமெல்லாம் பேசுவான், அதனால ஆச்சாரியனா இருக்கிறதுக்கு வாய் வரணுமே என்று திருவுள்ளம். அத குறிப்பா சொல்லி ஆகுவான், வாய் வரணுமே இந்த குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு வாய் வரணுமே. அந்த மாதிரி அவருடைய அனுகிரகம் தான், அந்த அனுகிரகம் தான் என்னை பேச வச்சது. ரொம்ப சங்கோச்ச பேரொழியோ ஒத்தரிடத்திலும் பேச மாட்டேன். அது ரொம்ப அப்பா அவனிடத்துல சொல்லம் வேற, அதனால யாரிடத்துலயும் போய் ஒரு அபேட்சை கிடையாது. ஒதுங்கி ஒதுங்கி இருந்து அப்படி காலக்ஷேமம் பண்ணச்சே யாரோடையும் பேசாம மௌனமா இருந்த என்ன இப்படி பாரதம் எல்லாம் பேச வச்சுட்டார் தேரவந்தராண்டவன். அவருடைய அனுகிரகம் தான் இந்த மாதிரி என்ன பேச பண்ணிடுதோ அப்படின்னு சொல்லுவார் திருக்குழந்த ஆண்டவன். இப்படி எல்லா ஆச்சாரியாருடைய அனுகிரகமும் சேர்ந்து கொடுத்து அதைத்தான் நாம் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனான திருநாமத்தோட, அந்த திருநாமத்தோட நம்ம ஆச்சாரியரை நாம் சேவிச்சுட்டோம். சுவாமி நடுவுல ரெண்டு விட்டுட்டீரே சுவாமி, திருக்குழந்த தேசிகனுடைய திருநாமத்தை விட்டுட்டீரே, இல்லைன்னா திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய திருநாமத்தை விட்டுட்டீரே, அவெல்லாம் நம்ம ஆண்டவனுக்கு அனுகிரகம் பண்ணலையா என்று அப்படி தோணும். அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்தது, அது ஒன்றும் குறவே கிடையாது. அந்த திருக்குழந்த தேசிகன், அடுத்து நமக்கு திருக்குழந்த ஆண்டவன். அந்த திருக்குழந்த தேசிகனை அனுசந்தானம் பண்ணினார். திருநாமமே சொல்றது, திருநாமமே சொல்றது. அந்த திருக்குழந்தையிலே வாழ்ந்த அந்த மகான் அன்னைக்கு திருக்குழந்த தேசிகனா கிரகஸ்தரா இருந்தவர். அன்னைக்கு கிரகஸ்தரா இருந்தோம், இன்னைக்கு சன்னியாசியா அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ என்னவோ, அந்த ஆசையினுடையதான அவதாரம் தானோ என்னவோ திருக்குழந்தை ஆண்டவன். திருக்குழந்த தேசிகன், திருக்குழந்தை ஆண்டவன். திருக்குழந்த தேசிகனை அனுசந்தானம் பண்ணினார் வழுத்தூர் ஆண்டவன். வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய், ஆறாவ முதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய், தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தையூரா, உனக்காட்பட்டு மடியே நின்ன முழல்வேனோ, என்னையாண்டாய் திருக்குடந்தையூரா, என்னையாண்டாய் திருக்குடந்தையூரா என்று சொல்லி சொல்லி வழுத்தூராண்டவன் திருக்குடந்த தேசிகனை சேவிச்சார்னு அந்த சரித்திரம் வரச்சே சொன்னோம் இல்லையா? அதே பாசுரத்தை இப்ப நாம திருப்பியும் திருக்குழந்த ஆண்டவன் விஷயம் அனுசந்தானம் பண்ணி பார்த்தாலும் அப்படியே பொருந்தி வருது பாருங்க. ஆரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய், ஆறாவு முதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய், தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தையூரா, என்னை ஆண்டாய் திருக்குடந்தையூரா, வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தையூரா, தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தையூரா, உனக்காட்பட்டும் முடியேன் இந்த முழல்வேனோம். அன்னைக்கு திருக்குடந்த தேசிகனை அனுசந்தானம் பண்ணினார் வழுத்தூர் ஆண்டவன் இந்த பாசுரத்தினாலே. இன்னைக்கு அதே பாசுரத்தினாலே திருப்பியும் நாம் அனுசந்தானம் பண்ணும்படியானதான அந்த பெருமையோட எழுதியிருக்கிறார் நம்ம ஆண்டவன். அதனால திருக்குடந்த தேசிகனே சன்னியாசியாயிருந்து இந்த காலத்துக்கு அனுகுணமாக ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளை பத்தி சொன்னார் பாகவதத்திலே சுகபிரம்ம ரிஷி. யதாண்டசி ஆகிருதுகர் விஜேஷ்டதே அப்படின்னு. எப்படியாக்கும் ஒரு நடிகன், அந்த நடிகன் பல நாடகங்களிலே நடிக்கிறவன். அன்னைக்கு நாடகம் நடந்துச்சே, அன்னைக்கு மகாபாரத நாடகம், இன்னைக்கு ராமாயண நாடகம், இன்னைக்கு ஆக்கம் இப்படி நாடகங்கள்லாம் நடத்துவாளோ இல்லையோ, அந்த நாடகத்துல நடக்குது எப்படி அதே நடம் தான், அதே நடிகன் தான் நாடகத்துக்கு தகுந்த மாதிரியான அந்தந்த வேஷத்தை போட்டு கொண்டு ஜனங்களுக்கு அன்னைக்கு ஒரு காட்சியை கொடுத்து அவளை ரஞ்சிப்பிக்கிறா போல. பகவானுமே கூட காலம் என்பது ஒரு நாடக மேடை, அந்த நாடக மேடையிலே அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற் போன்றதான வேஷத்தை பெருமாளுமே போட்டுண்டு வரார் என்று சாதிக்கிறார். அதனால தான் நிறைய அவதாரங்களை பாக்குறோம். அன்னைக்கு ராமாயண காலத்திலே ராமனா வர வேண்டி இருந்தது, இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனா காலத்திலே கண்ணனா வர வேண்டி இருந்தது.
இது மாதிரியாக அப்பப்போ அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போலே பெருமாள் வேஷம் போட்டுக்கிறார் என்று சொன்னார். அதே மாதிரியா தான் இங்கேயும் இந்த காலத்துக்கு தகுந்தா போலே ஒரு ஆச்சாரியன் தேவையா இருந்தது. திருக்குழந்தை தேசிகனுடைய அனுகிரகம் இன்னொரு ஆச்சாரியரை கொடுத்தது. அதனால நம்ம ஆண்டவன் சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியாருடைய எல்லா அனுகிரகமும் சேர்ந்துதான் நமக்கு இந்த திருக்குழந்தை ஆண்டவனை கொடுத்ததுன்னு சொன்னா அது நிச்சயமா அதிகப்படி கிடையாது. அவள் எல்லாம் இந்த சம்பிரதாயத்தை எவ்வளவு பெருசா அபிவிருத்தி பண்ணி கொடுக்கணும், எத்தனை பேருக்கு நல்ல வழி காட்டணும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டிருந்தாலோ அவ்வளவையும் அப்படியே சாதிச்சார் திருக்குழந்தை ஆண்டவன். திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுடைய அனுகிரகம் சுவாமிக்கு கிடைச்சதா நீர் சொல்லலையே, எல்லாரையும் சொல்லிட்டே திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுடைய திருவுள்ளத்தை சொல்ல வேண்டாமான்னா இத்தனை பேரை சொன்னா விட்டு அது ஒண்ணு விட்டு போச்சுன்றதுனாலே குறையில்ல, அதையும் நாம் நிச்சயமா நிர்வாகம் பண்ணிக்கலாம். எப்படின்னா அது வேதாந்த ராமானுஜ மகாதேசியன் என்று சொல்லும் முடியாக இந்த வழுத்தூர் ஆண்டவன் இருந்தாரே, இந்த வழுத்தூர் ஆண்டவன் தனக்கு அடுத்தபடியான ஆச்சாரியருக்கு ஒரு திருநாமம் சாத்தினார். நமக்கு பிறகு நம்முடைய அம்சத்தை யாரிடத்திலே கொடுத்து போலாம்னு பார்த்தார். அவர் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் அவரிடத்திலே கொடுத்தார். அவர் தான் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன். அதே போல நம்ம ஆச்சாரியரும் தனக்கு அடுத்த திருநாமம் யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தார். வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் தன்னுடைய திருநாமம், தனக்கு அடுத்தது மைசூர் ஆண்டவனை நியமிக்கும் போது ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் என்று நியமிச்சுட்டு போயிட்டார். அதனால அங்க வழுத்தூர் ஆண்டவன் எப்படி தன்னுடைய பாரத்தை ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனிடத்திலே கொடுத்துட்டு போனாரோ அதே போல சுவாமியும் தம்முடையதான பாரத்தை ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் மைசூர் ஆண்டவனிடத்திலே கொடுத்துட்டு அப்புறம் திருநாட்டுக்கு வெளியாச்சு. எல்லா ஆண்டவன்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணதுதான் நம்ம திருக்குழந்தை ஆண்டவனுடைய அவதாரம் வடிவம்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு அவதார விசேஷம் நம்முடைய ஆண்டவன். இப்படியாக அவதார திருநாமம் விசேஷமா இருந்தது, அதுக்கு மேலே அவதார பெருமைகளும் விசேஷமா இருந்தது. சுவாமிக்கு திருக்குழந்தை 6ஆம் தானுடைய திருவடிவாழ்வார் அங்கேயே திருமாளிகை, தோப்பனார் திருமாளிகை அங்கேயே ரொம்ப எந்த பெருமாளை சேவிச்சு ஆயுசு பூராவும் அந்த பெருமாளுடைய அனுகிரகமாகவும் எப்பொழுதும் சன்னியாசாசிரமத்துல கூட சாதாரணமா சன்னியாசி சொல்லிக்க மாட்டார், எங்க ஊர்னு சொல்லிக்க மாட்டார். சாதாரணமா வைஷ்ணவால பத்தி சொல்லிக்கச்சே கூட பெருமாள் திருவடி வாரம்னு தானே சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏகாந்திய விபதேஷ்டவியோ நைவ கிராம குலாதிபி விஷ்ணுனாம் விபதேஷ்டவியா தஸ்ய சர்வம் சயேவகி அப்படின்னு. இவர் எந்த ஊர் சுவாமின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிற அந்த பெருமாள் பேரை சொல்லி அந்த பெருமாள் திருவடிதான் அப்படிதான் சொல்லிக்கணுமே ஒழிய ஊர் பேரை கூட சொல்லிக்க கூடாது. வைஷ்ணவன் பெருமாள் பேரை விட்டுட்டு ஊர் பேரை சொல்லிப்பானே. அதனால நீர் திருக்குழந்தையா இருந்தா அமுதன் திருவடிவாரம் சுவாமி, திருவேங்கடமா இருந்தான்னா திருவேங்கனுடையான் திருவடிவாரம், காஞ்சிபுரம் இருந்தா தேவாதிராஜன் திருவடிவாரம், திருவரங்கமா இருந்தால் ரங்கநாதன் திருவடி என்று இந்த மாதிரி பெருமாளை சொல்லித்தான் ஊரை சொல்லிக்கணுமே ஒழிய ஊரை என்று தனியா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ஆனா அதுக்கும் மேலான அபிமானம் நம்ம திருக்குழந்தை ஆண்டவனுக்கு. எத்தனை வருஷமா சன்னியாசாசிரமத்திலே எத்தனை வருஷம் கழிச்சும் கூட எங்க ஊர்னு வரவர் திருக்குழந்தைய பற்றி சொல்லச்சே எங்க ஊர் பெருமாள், எங்க பெருமாள் எங்க ஊர்னு சொல்லுவார். அபிமானம் அது ஜாயமான தசையிலேருந்தே வந்துடுத்து. அந்த எங்க ஊர்னு சொல்றது ஊர்ல இருக்கிற அபிமானம் இல்ல, ஊர்ல இருக்கிற ஐஸ்வர்யங்களுக்காக இல்ல ஊர்ல இருக்கிறதான லௌகிகமான அபிவிருத்திகளுக்காக ஊரை ஆசைப்படுறது கிடையாது. நாமெல்லாம் லௌகிகமா இருக்கிற ஊரை தான் ஆசைப்பட்டு கொண்டு எங்க ஊர்னு சொல்லிப்போம். அதுக்காக அவர் சொல்லல. அது அமுதன் திருவடி இல்லையா, ஆச்சாரியால் ஆசைப்பட்டது, திருக்குழந்தை தேசம் அபிலாஷப்பட்டதான திருவடி வாரமாச்சு. அதனாலே அமுதனிடத்திலே ரொம்ப ஆசை. அதனால எங்க ஊர்னு சொல்லிப்பார். அதுபோல அது அவதார தசையிலிருந்தே அந்த பெருமானிடத்திலே ஒரு விலட்சணமான பக்தி. அங்கேயே திருவடி வாரத்திலே இருந்து கொண்டு திருத்தோப்பனார்கிட்டயே வாசிச்சார். திருத்தோப்பனார் அவருக்கு காலத்திலே உபநயனாதி சம்ஸ்காரங்களையும் பண்ணி வச்சு விசேஷமாக 12 திருநட்சத்திரத்துக்குள்ள 12வது வயசுக்குள்ள திவ்ய பிரபந்தம் பூர்த்தியா நல்லா நெட்டுருவா சொல்லி கொடுத்துட்டார்.
அமுதனுக்கு கைங்கரியம் திவ்ய பிரபந்த கைங்கரியத்திலே ஊற்றம். திவ்ய பிரபந்தத்தை கொடுத்த தெய்வம் இல்லையா அமுதன், அதனாலே அவருக்கு அந்த கைங்கரியம் பண்றதுலயே ஊற்றம். அதனால திவ்ய பிரபந்தத்தை முதல்ல நன்னா சொல்லி கொடுத்தார். அதுக்கு அடுத்தது சாஸ்திர பாடங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தார். இதுல சுவாமி முதல்ல வியாக்கரணம் நியாயம் முதலான சாஸ்திரங்கள்லாம் நன்னா வாசிச்சு சிரோமணி எழுதினார். அந்த காலத்துல சுவாமிக்கு முதல்ல இவருக்கு நியாய சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தவர் நாம் எல்லாம் பின்னால் தேவனாருளாக மழைசிங்கர் அப்படின்னு ஜெகத் பிரசித்தராக சேவிச்சோமே அந்த மகான் தான். திருக்குழந்தையிலிருந்து பக்கத்துல உப்பிலியப்பன் கோவில், அந்த உப்பிலியப்பன் கோவில் அந்த அக்ரஹாரத்துல தான் தேவனாருளாகும் கிராமம். அந்த கிராமத்துல அவர் ரொம்ப அனுஷ்டானபுரராக எழுந்தருள் இருந்தார். அவருக்கு வெங்கடராகவாச்சார்னு திருநாமம், தேவனாருளாகும் வெங்கடராகவாச்சார்னு திருநாமம். சுவாமி தினமும் இங்க திருக்குடந்தையிலிருந்து வெங்கடராகவாச்சாருடைய திருமாளிகை தேவனாருளாகத்துக்கு இங்கேருந்து ஒரு 10 மைலுக்குள்ள இருக்கு இல்லையா, அங்க தினமும் வெள்ளி ஆகும். வெள்ளி அவரிடத்துல நியாயபாடம்லாம் வாசிச்சாச்சு. அதே போல வியாக்கரணமும் வாசிச்சாச்சு. பின்னாடி ஆண்டவன் ரொம்ப ஆசையமா சொல்லுவார், ஏய் நான் முதல்ல வியாக்கரணம் வாசிச்சேன், நல்லா வியாக்கரணத்துல ரொம்ப சூரனா இருந்தேன், அப்புறம் நியாயம் வாசிச்சேன், வியாக்கரணம் மறந்து போச்சு. நியாயம் வாசிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது பிரவச்சனம்லாம் பண்ணணும்னு எல்லாரும் சொன்னா அவளுக்காக பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சேன். அது நியாயத்துக்கு அப்புறம் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணினேன். வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி அதுல வேதாந்தத்துல ரொம்ப துறையோட இருந்தேன். எல்லாரும் பிரவச்சனம் பண்ணணும்னு இழுத்தா பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சேன். இதுல வியாக்கரணம் வாசிச்சதுக்கு அதுக்கப்புறம் நியாயம் வாசிச்ச போது வியாக்கரணம் மறந்து போச்சு. நியாயம் வாசிச்சதுக்கு அப்புறம் வேதாந்தம் வாசிச்சேன், நியாயம் மறந்து போச்சு. வேதாந்தத்துக்கு அப்புறம் பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சேன், வேதாந்தம் மறந்து போச்சு. பிரவச்சனம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சன்னியாசி ஆக்கி போட்டா எனக்கு வேதாந்தம் பிரவச்சனமும் மறந்து போச்சு அப்படின்னு. அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல முன்ன இருந்த விஷயங்கள் எல்லாம் மொத்தம் மறந்து போச்சு. இப்ப சன்னியாசி ஆயிட்டேன், இப்போ எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு ஒரு ஆசியத்துக்கு சொல்லுவார். ஏதாவது இதுல என்ன தெரிஞ்சுட்டோம்னா சுவாமி என்னென்னலாம் வாசிச்சாருன்னு தெரிஞ்சுடணும். அவர் மறந்து போச்சுன்றது நாம நினைச்சுட்டு கூடாது. ஆண்டவனுக்கு ஒண்ணும் மறக்கலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அவர் ஆசிரமத்துல ஆண்டவனா எழுதிருக்குச்சே கூட பாடசாலை பசங்களுக்கு நியாயபாடம் சொல்லியாச்சு. அப்ப பாடசாலை நல்லா நடந்துட்டு இருந்தது. அப்போ அல்ல பெரிய மகான்கள்லாம் சாஸ்திரம் எல்லாம் பாடம் சொல்லிட்டு இருந்தா, அவெல்லாம் பாடம் சொல்லிட்டு இருக்கட்டும்டா, எனக்கு நியாயம் மறந்து போறது நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பசங்களை கூட்டு நியாய சாஸ்திரம் பாடம் சொல்லி ஆகும். அது மறந்து போச்சுன்னா மறந்து போச்சுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை எடுத்துக்கூடாது. அவர் என்னென்ன வாசிச்சிருக்காருன்னு தெரியுது. வியாக்கரண சாஸ்திரம் வாசிச்சார், அது நியாய சாஸ்திரம் வாசிச்சார், அப்புறம் வேதாந்த சாஸ்திரம் வாசிச்சார். அதுக்கப்புறம் சுபாவம் ஆச்சரியமான ஒரு பிரபாவம் ஏற்பட்டது பிரவச்சனம் பண்றதுக்கு. எல்லா காலக்ஷேபங்களும் பிரவச்சனங்களும் அத்தியுதமா பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்தினுடைய பலன் என்ன ஆச்சுன்னா அவர் சன்னியாசியாக்கி கொண்டு வந்து விட்டுருத்து. அவர் ஆண்டவன் என்றுதான் நமக்கு பெரிய ஒரு ஆச்சாரியராக கிடைச்சார். இதுதான் அந்த கிரமம். இந்த கிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொன்னனே ஒழிய அவருக்கு மறந்து போச்சுன்னு சொல்றதுக்காக நான் சொல்லல. ஆண்டவன் எப்பவும் ரொம்ப பொழுதுபோக்கா எப்பவுமே ஹாஸ்யம், அந்த ஹாஸ்யத்திலே சொன்ன விஷயம் அது. அதனால ஆண்டவன் மறந்து விட்டார்னு ஆண்டவனே சொன்னார் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இப்படி வியாக்கரணம் இது நடுவுல வியாக்கரணம் ஆச்சது. அப்போ சதஸுக்கெல்லாம் போற வழக்கம். யாரா இருந்தாலும் சரசுக்கு போனா பெருமைன்றது அந்த காலத்துல உண்டு. அதனால புதுக்கோட்டை சரசுக்கு வெளியாச்சு, திருவிதாங்கூர் சரசுக்கு வெளியாச்சு. அங்கெல்லாம் வாக்கியார்த்தம் பண்ணியாச்சு. வாக்கியார்த்தம் மட்டும் நல்ல சன்மானமும் நல்லா கிடைச்சது. அப்பெல்லாம் இந்த புதுக்கோட்டை சரசு, திருவிதாங்கூர் சரசு, அப்புறம் எட்டயாபுரம் சரசு, மைசூர் சரசு, இது மாதிரி சரசுக்கள்ல போய் பேர் வாங்கினாத்தான் வித்வான்னு ஒத்துப்பா. அது அந்த காலத்து ட்ரெண்டு. அந்த காலத்து ட்ரெண்டு சுவாமியும் அதை விடல. அதனால அவரும் இதே மாதிரி சதசுகள்லாம் எழுதி நல்ல கீர்த்தியோடய திரும்பியாச்சு. இருக்குச்சே சுவாமியினுடைய அவதார க்ஷேத்திரத்தை சொல்ல விட்டுட்டேன். அவதாரம் திருக்குழந்தை தேசிகனுடைய அனுகிரகம் இருந்ததுன்றதுக்கு இது ஒரு உபபத்தி. திருக்குழந்தை தேசிகன் அவதரிச்ச ராயம்பேட்டை அக்ரஹாரம் இருக்கோ இல்லையோ,
ராயம்பேட்டைன்ற க்ஷேத்திரம் இருக்கேன், அது சத்யா காலத்திலே சுவாமி தேசிகன் எழுதியிருந்த போது அந்த சுவாமி தேசிகனிடத்துல அன்வயிச்ச மகான்கள்ல சிலர் அங்கிருந்து புறப்பட்டு காவேரி தீரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அங்கிருந்து சத்யா காலம், அதுவும் காவேரி தீரம் தான், அங்கிருந்து இந்த பக்கமா வந்து இங்க மகான்களோட கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து இங்க ராயம்பேட்டை கிராமத்துல குடியேறினான். அந்த மாதிரியான குடியேறின வம்சங்கள்ல அது திருக்குழந்தேசியனுடைய வம்சமும். அது திருக்குழந்தேசியன் எழுதியிருந்த ராயம்பேட்டையிலேயே பக்கத்துல கார்குடின்னு ஒரு அக்ரஹாரம் இருக்கு. அது சின்ன கிராமம், சின்ன கிராமம்னு சொல்லக்கூடாது, ஒரு சின்ன தெரு மாதிரி இருக்கும். அங்கேயே ராயம்பேட்டையில இருந்து நடந்து போனோன்னா 5 நிமிஷத்துக்குள்ளதான் ஆகும். அதுவும் அந்த ராயம்பேட்டை பூமியை சேர்ந்ததுதான். அந்த ராயம்பேட்டை பூமி அதை சுத்தி இருக்கிற பிரதேசங்கள் எல்லாமே கண்டியூர் எம்பெருமானுடையதான திவ்ய தேசம் சேர்ந்ததாக அனுசந்தானம். அப்படி உண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதுண்ணும் உண்டியான் சாவம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியூர், அப்படியே உலகமேத்தும் கண்டியூர் என்று சாதிச்சிருக்கார். அரங்கம் அல்லை கட்சி வேறென்னு வண்டினார் உய்யலால் மற்றையார் குய்யலாமே. இந்த மாதிரி சில திவ்ய தேசங்கள்லாம் சொல்லி திருவங்க ஆழ்வார் இந்த மாதிரி திவ்ய தேசங்களை போய் பெருமாளை சேவிச்சாங்கன்னா இந்த ஜீவாத்மா உய்ந்து போகலாயமா ஒழிய மற்ற எந்த விதத்தினாலையும் உய்வதற்கு வாய்ப்பில்லையேனுட்டார் கலியன். அர்ச்சாவதாரத்துல இருக்கிற அபிமானத்தினால ஒரு தத்துவத்தை சொல்றார். என்ன பண்ணி என்ன சாதிச்சுட போறோம், வேற எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் ஆத்ம ஜீவனம் கிடைக்கிறது துர்லபம். ஆத்ம ஜீவனம் கிடைக்கிறதுக்குன்னு அருமையாக அர்ச்சாவதார பெருமாள்கள் எழுதியிருக்கா. அதுல ஒண்ணு உண்டுன்னு இங்க காட்டின உலகமே தெங்கண்டியோ, ரொம்ப விசேஷமான ஹரசாபஹரன் அப்படின்னு ஹரசாபஹரன், பரமசிவனுடையதான பாபத்தை போக்கின பெருமாளாம் அந்த ஹரசாபஹரன். அங்க பக்கத்துல கமலாதேவி தாயார் ஆண்டவன் பூர்வாசிரமத்திலே சொல்லியிருக்காராம். எங்க அம்மா குழந்தையில, எங்க அம்மா வயத்துல குழந்தை நல்ல புத்திரனா வந்து தங்கணும்னு அந்த தாயார் தான் சுத்துவாளாம். இந்த ஹரசாபஹரன் தாயார் பக்கத்துல கமலாதேவி, அந்த தாயாரை சுத்துவாளாம். இந்த தாயாரை சுத்திதான் எங்க அம்மா என்ன பெற்றா அப்படின்னு திருக்குழந்த ஆண்டவன் சொல்லியிருக்கார். அந்த மாதிரியான திவ்யதேசம் அது. அந்த திவ்யதேசத்தினுடைய ஒரு பரிசரத்துலதான் இந்த ராயம்பேட்டை அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்திலேயே தான் ஒரு தெரு பக்கத்துல கார்குடின்னு ஒரு தெரு, அதுவும் ஒரு அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்துலதான் ஆண்டவனுடைய மாமா கிரகம், அம்மான் கிரகம், அதாவது திருத்தாயாருடைய அவளுடைய பூர்வ கிரகம் அது. அங்கதான் அவதாரம் பண்ணார். இல்ல அவதரிச்ச போது விசேஷம் என்ன தெரியுமோ இல்லையோ, அப்படி ஆண்டவன் அப்படி அவதரிச்சிருந்த அன்னைக்கு அப்போ அந்த வழியா பெருமாள், கண்டியூர் பெருமாள், அவர் கருடாரூடராய் சேவை சாதிச்சார். அன்னைக்கே குழந்தை பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் பெருமாள் வந்து எழுனார் அந்த தெருவுல. அப்போ எல்லாருக்கும் அந்த ஆத்துல இருந்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். குழந்தைய கடாட்சிக்கிறதுக்கு சாட்சாத் சர்வேஸ்வரன் கருடாரூடனா வந்துட்டான் நம்ம குழந்தைய கடாட்சிக்கிறதுக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டா. நிறைய பேருக்கு இது போல நிறைய பகவத் அனுகிரகம் எல்லாம் கிடைக்கிறது. ஆனா ஆண்டவனுக்கு கிடைச்சது பின்னால இவ்வளவு பெரிய அனுகிரகமா வரப்போறதுன்னு பின்னாடிதானே தெரியுது. குழந்தை பிறந்த உடனே அந்த தெருவழியா பெருமாள் கருடாரூடனாய் வந்து அவர் அனுகிரகிச்சது கடைசியில இந்த சம்பிரதாயத்துக்கே பெரிய அனுகிரகத்தை அன்னைக்கு பெருமாள் செஞ்சு கொடுத்தார் என்று சொல்லும்படியா இருந்தது. அதனால கருடாரூடனா வந்து பெருமாள் அனுகிரகிச்சாரு. சாட்சாத் வேதாத்மா வேகேஸ்வரா என்று பெருமாளுடைய வாகனங்கள்லயே விசேஷமான வாகனம் கருட வாகனம் தான். ஏன்னா பெருமாளுக்கு எப்பவும் சுவாவமான வாகனம் கருட வாகனம். மற்ற வாகனங்கள்லாம் சிம்ம வாகனத்தை எழுறார், அப்புறம் தேர்ல கூட எழுறார், குதிரை வாகனத்துல எழுறார், இந்த மாதிரி நிறைய சேஷ வாகனத்துல எழுறாருன்னு எல்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அதெல்லாம் உற்சவ வைகரிக்காக வாகனம்னு சொல்றமே ஒழிய எப்பவும் வாகனம்னு சொன்னா கருட வாகனம் தானே. கருடன் தானே பெருமாளுடைய சுபாவமான வாகனம். அதனால கருட வாகனத்துக்கு ஒரு ஏற்றம் அதிகம்தான். அதுவும் இல்லாம கருடன்னா வேதாத்மா வேகேஸ்வரான்னு சொல்லியிருக்கனால வேதஸ்வரூபனான கருடன், அவர் மேலே வேதத்தின் பொருளான பெருமாள் ஏழ்றார்.
அந்த சேவைக்கு ஒரு பெருமை அதிகம்தான். அது இன்னும் ரொம்ப விசேஷம்தான். அதுவும் நம்ம ஆத்து வாசல்ல ஏழ்றாருன்னா அது நம்ம ஆத்துக்கு பெருமாள் பண்ற பெரிய அனுகிரகம் தான். பெருமாள் நம்ம ஆத்து வாசல்ல கருட வாகனா ஏழ்றாருன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருமை இருந்ததுன்னா அதை விட வேற என்ன வசதியான நம்ம நம்ம வசிக்கக்கூடிய இடத்துக்கு அதை விட என்ன அதிகப்படியான பெருமையை எதிர்பார்க்க முடியும்? அதுவும் சந்தர்ப்பம் எப்படி இருக்குன்னா, அன்னைக்குதான் குழந்தை பிறந்தது சேர்ந்து, அதுவும் புத்திரானா குழந்தை, அதுவும் ஆச்சாரிய கடாட்சத்தினாலே அதே அவர் சொன்ன பிரகாரமே அதே திருநட்சத்திரத்துல பங்குனி புஷ்யத்துல ஒரு சத்புத்திரன் பிறந்திருக்கான் என்று நினைச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்குச்சே, கருடாரூடனாக வேதாத்மாவான விவேகேஸ்வரன் மேலே எழுந்துருளி பெருமாள் கடாட்சிக்கிறாருன்னா அது ஏதோ ஒரு தனி சிறப்பை சொல்றா போலதான் இருக்கு. அந்த தனி சிறப்பு பரிபூர்ணமா பலிச்சுது. அதனால கண்டிவோர் எம்பெருமான ஆண்டவனுக்கு கண்டிவோர் எம்பெருமான இடத்துல ரொம்ப அபிமானம். விசேஷம் என்ன, அவதாரத்தை பிறந்த போது பிறந்தத கடாட்சிச்ச பெருமாள் இல்லையா? அதுவும் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப அபிமானமான பெருமாள் இல்லையா, தாயார் இல்லையா என்று கண்டிவோர் எம்பெருமான் தாயார் இடத்துல ஆண்டவனுக்கு ரொம்ப அபிமானம் உண்டு. திருக்குழந்தையிலே திருக்குழந்தையிலே இருந்த போது தோப்பனாரிடத்திலே இது மாதிரி வித்யாபியாசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நியாய சாஸ்திரம் இதெல்லாம் கூட வாசிச்சுட்டு இருந்தார். இந்த சமயத்துல அப்பதான் திருக்குழந்தைக்கு தேரவந்தூர் ஆண்டவன் எழுதியாச்சு. ஆச்சரியமா அவர் யாத்திரையாக எழுதி திருக்குழந்தை தேரவந்தூர் ஆண்டவனுடைய ஒரு விஷயம் என்னன்னா, தேரவந்தூர் ஆண்டவன் ஒரு இடத்துக்கு போனார்னா அந்த இடத்துல பெருமாள் இடத்துல ஆசையாக அங்கேயே சில மாதங்கள் தங்கிடுவார். ஒரு மாதம் 2 மாதம் இப்படியே ஒரு வருஷம் கூட தங்கிடுவார். அப்படியே தங்கிட்டு இருக்கிற சமயத்துல அமுதன் சன்னதிக்கு எழுதினார். அமுதன் சன்னதிக்கு எழுதி அங்க ரொம்ப நாள் எழுதியிருந்தாருங்க. ஒரு முறைன்னு இல்ல, பல முறையும் எழுதிருக்க, பல முறையும் பல மாதங்கள் எழுதிருப்பார். அதுல திருக்குழந்தைக்கு எழுதின போது அங்க அமுதன் சன்னதியில ரொம்ப ஈடுபட்டு அங்கேயே எழுதியிருந்தார். பக்கத்துல அதுக்குன்னு சிஷ்யாவில் ஒரு இடம் கொடுத்துருந்தா அங்க ஒரு தோப்புல இடம் தங்கி எழுதியிருந்தார். அந்த சமயத்துல இந்த சுவாமி திருக்குழந்தை பத்மநாபாச்சார் தன்னுடைய புத்திரன் அவன் கண்ணன்னு கூப்பிடுவார். அவர் திருநாமம் சீனிவாசராகவன்னு தான், ஆனா இருந்தாலும் கண்ணன்னு கூப்பிடுவார். அது ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தை எல்லாரும் கடைபிடிக்கிறதும் இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. அது என்ன சாஸ்திரம்னா, தன்னுடைய ஜேஷ்ட புத்திரனை அவன் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதே மாதிரி பத்னியையும் அவ பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் நிறைய பேருக்கு சொன்னா புதுசாகவும் இருக்கும், பிடிக்கவும் பிடிக்காது. ஆனா இதுதான் அந்த காலத்து வழக்கம். அதனால பையனை புத்திரனை அதே பேர் சொல்லி கூப்பிட மாட்டான். அந்த திருநாமம் சாத்துவா. அந்த திருநாமம் சாத்துறதுல அதுல வேற இன்னொரு சங்கடம் உண்டு. சில பேர் அதுல என்ன பண்ணுவா, அவ அப்பா பேர் வச்சிருவா இல்லையா பையனுக்கு. அப்புறம் அப்பா பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்றதுனால வேற பேர் வைப்பா. அதெல்லாம் உண்டு. அதனாலே சாதாரணமா கூப்பிடுற பேரு வித்தியாசப்படும். கூப்பிடுற பேர் வித்தியாசப்படலாம், அது சாஸ்திரமே ஒத்து. சில பேர் இப்ப எல்லாம் வச்சுக்கிறா இல்லையா, ஆபீஸ் நேம் வேற ஆத்து நேம் வேற அப்படின்னு வச்சுக்கிறா போறோங்க. அது 2 பேர் ஒத்துன்னு இருக்கு. அந்த 2 பேர் ஒத்துக்கிச்சே சர்மனா சொல்லிக்கிறதுக்கு ஒரு திருநாமமும் கூப்பிடுறதுக்கு ஒரு திருநாமமும் உண்டு. ஒரு சாஸ்திரம் ஒத்துண்டதுதான். அதனால அவர் ஸ்ரீனிவாசராகவன் பையனுக்கு பேரை வச்சுட்டு அது கூப்பிடச்சே கண்ணன் கண்ணன்னு கூப்பிட்டு இருந்தார் அவர். ஏன்னா அது சாஸ்திரம் இல்லையோ, அதனால கண்ணன் கூப்பிட்டு இருந்தார். அதனாலே அதே திருநாமம் தான் சுவாமிக்கு. அதனால சின்ன வயசுல இருந்தே கண்ணன் கண்ணனே பேர் வந்துடுச்சு அவருக்கு. இவர் இந்த கண்ணன் திருநாமம் என்ன ஆச்சு தெரியுமோ இல்லையோ, இவர் அடுத்த கிரகஸ்தராட்சியமும் கண்ணன் தான். அதுக்கப்புறம் சன்னியாசியாயி வேற திருநாமம் சாத்தினாவட்டும் கூட நிறைய பேர் இந்த சுவாமியை கண்ணன் சுவாமி கண்ணன் சுவாமின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. இந்த கண்ணன் சுவாமிக்கு தோப்பனார் இடத்துல ரொம்ப பயம், ரொம்ப பயம். தோப்பனாருக்கு அதே மாதிரி பிள்ளை இடத்துல ரொம்ப குழந்தைய போறான்னா அந்த குழந்தையே நினைச்சுட்டு இருப்பார். இங்கன்னா ஊருக்கு இருக்கு, இங்கன்னா வெளியில அனுப்பணும்னா கூட அனுப்ப மாட்டார். குழந்தைய கூடயே வச்சுட்டு இருப்பார். குழந்தை அதே மாதிரி ட்ரெயின்ல போய் குழந்தை படிச்சுட்டு வரான் அப்படின்னு அங்கே தேனா வளாகத்துக்கு போயிட்டு வருவார் இல்லையா, அந்த ட்ரெயினை பிடிச்சு போறது. அது வர கரெக்டா அந்த ட்ரெயினை பார்த்து அந்த ட்ரெயினை பிடிச்சு தேனா வளாகத்துக்கு போயிட்டு திருப்பி வரைச்சி அதுவும் அதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உட்காந்துட்டு இருப்பார். குழந்தை வரணும், படிக்க போனான், குழந்தை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி.
அது மாதிரி ஒரே குழந்தைன்னு குழந்தை பாசம் அந்த சுவாமிக்கு. அதனால அவ்வளவு பாசத்தோட வளர்ந்ததுனால சுவாமிக்கும் அப்பா கிட்ட ரொம்ப ஒட்டுதலும் அதிகம், அதே சமயம் ரொம்ப பயமும் அதிகம். அது கண்ணன் சுவாமிய திருத்தோபுரம் என்ன பண்ண, தேரவேந்தர் ஆண்டவன் கிட்ட அழைச்சுன்னு போனார். தேரவேந்தர் ஆண்டவன் கிட்ட அழைச்சுன்னு போய் அவரிடத்துல அவருக்கு காலக்ஷேமம் சாதிக்கணும்னு சொன்னார். ஏற்கனவே சுவாமி தானே சமாசனம் பண்ணியிருந்தார், குழந்தைக்கு தானே சமாசனம் பண்ணியிருந்தார். திருக்குழந்தாண்டவனுக்கு பூர்வத்துல முதல் சமாசிரயணம் தன்னுடைய திருத்தோப்பனார்கிட்டதான். அப்புறம் திருப்பியும் ஆசிரம ஸ்வீகாரம் ஆகும்போது தெம்பராண்டவன் கிட்ட திருப்பியும் சமாசிரணம் பண்ணிண்டார். ஆச்சாரியாருடைய இந்த சம்பந்தம் வேணும், ஆண்டவன் ஆச்சாரியனாக இந்த மேற்கொண்டு நாம் எல்லாம் ஆண்டவன்றதான பெருமையோடு இருக்குச்சு. ஆண்டவன் வடிவாரத்திலேருந்து நமக்கு சமாசிரணம் வேணும்ன்றதுக்காக ஒண்ணும். இன்னொன்னு சன்னியாசியாரத்துக்கு முன்னாடி சன்னியாசியாரத்துக்கு வேண்டியதான பிராயஷ்சித்த சுத்திகள்லாம் பண்ணிக்கிற வழக்கம் உண்டு. அதுக்கும் ஆச்சாரிய சமாசிரணம் அப்படின்னு சமாசிரணம் பண்ணிண்டா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டா, அதாவது தாப சம்ஸ்காரம் தான். பஞ்ச சம்ஸ்காரம்ன்றதுல மந்திரம்லாம் முன்னாடியே ஆயிடுச்சு, அதை திருப்பியும் கேட்டுக்க போறதில்ல. அது தாப சம்ஸ்காரம் பண்ணிக்கிறது, சுதர்சன பாஞ்சஜன்யங்களை சாத்திக்கிறது. அது இது சுத்திக்காக திருப்பியும் ஒரு வாட்டி பண்ணிட்டார் தெம்பராண்டவன் கிட்ட. ஆனா முதல்ல திருத்தோப்பனார்கிட்ட தன்னுடைய திருத்தோப்பனார் ஆத்திரேய கோத்திரம் திருக்குணந்த பத்மநாபாச்சார் அவர் தான் முதல்ல இவருக்கு சமாசனம் பண்ணி வச்சிருந்தார். தேரவேந்தராண்டவன் ஏழுனோட தேரவேந்தராண்டவன் கிட்ட குழந்தைக்கு காலக்ஷேமம் சொல்லணும்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்தார். அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட். அங்கே தேரவேந்தராண்டவனுடைய காலக்ஷேபங்கள் அதி மதுரமா இருக்கும், எந்த குழந்தைக்கும் நன்னா புரியும். அதே சமயம் அந்த பிரவச்சன சைலியும் பகவானிடத்துல குழஞ்ச மனசோட தத்துவங்களிலே இருக்கிறதான அந்த தெளிவோட அது சொல்ற பாங்கு தேரவேந்தர் ஆண்டவனிடத்துல அப்படியே கேட்டு நம்ம ஆண்டவனுக்கு திருவுள்ளத்துல நன்னா பட்டு போச்சு. விஷயங்கள்னா இப்படிதான் கிரகிச்சுக்கணும், இப்படிதான் சொல்லணும் என்ற ஒரு மனப்பாங்கு. முன்னே சொல்லியிருக்கேன், ஆக்குராண்டவனுடைய செயலி ரொம்ப கடினமா இருக்கும், இவ்வளவு கடினமா இருக்கக்கூடாது, பிரவச்சன செயலி இவ்வளவு கடினமா இருக்கக்கூடாது என்று ஆக்குராண்டவனுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுத்தார் தேரவேந்தர் ஆண்டவன். பிரவச்சன செயலி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்தார் தேரவேந்தர் ஆண்டவன். அதே போல இங்க அந்த தேரவேந்தர் ஆண்டவன் திருக்குழந்த ஆண்டவனுக்கு சொல்லி கொடுக்கல, காலக்ஷேபம் சாதிக்கிற அழகிலேயே திருக்குழந்த ஆண்டவனுக்கு அந்த பாவம் வந்து கொடுத்து. ரகசியத்திரை சாரம், கீதா பாஷ்யம், அப்புறம் முக்கியமாக பகவத் விஷயம், இது மூணும் அங்க காலக்ஷேபம் ஆச்சு. பின்னாடி ஸ்ரீபாஷ்யம் ஆக்கூராண்டவன் கிட்ட தான் ஆச்சு. தேரவேந்தர் ஆண்டவன் கிட்ட இந்த 3 கிரந்தங்கள் காலக்ஷேபம் ஆச்சு. காலக்ஷேபத்துல தேரவேந்தர் ஆண்டவனுடைய சைலி, அந்த சைலி அப்படியே மனசுல போட்டுடுது. அதே மாதிரி திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்றது. காலக்ஷேபம் சொல்லச்சே அந்த வேதாந்த விஷயத்தை சொல்றதுக்கு, அது வேதாந்த விஷயத்தை அப்படியே வேதாந்த வாக்கியங்களினாலேயே சொன்னா மனசுல படுமோ படாதோன்றதுனால அந்த திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்றது. அது திருஷ்டாந்தங்களை சொல்லி சொன்னா நன்னா மனசுல படும். அது மாதிரியான ஒரு ஸ்டைல் அதை தேரவேந்தர் ஆண்டவன் கிட்டேருந்து கிரகிச்சுண்டாச்சு. அப்பதான் தேரவேந்தர் ஆண்டவன், இந்த குழந்தை ஒன்னும் பேச மாட்டேங்கிறானே, வாயே திறக்க மாட்டேங்கிறானே, இவனுக்கு நல்ல வாய் வரணுமே என்று அவருக்கு ரொம்ப அனுகிரகிச்சாச்சு. அதே போல சுவாமிக்கு பூர்வாசிரமத்துல திருக்கல்யாணம் ஆச்சு. அது நெடுந்தெரு சுவாமி ஒருத்தர். அதனால நெடுந்தெருவுல தான் கிருஷ்ணசுவாமி எங்கார்னு ஒரு சுவாமி, அவர் தான் நல்ல ஐஸ்வர்யம் அவருக்கு. அவர் சுவாமியினுடைய ஒரு கம்பீரமான திருமேனி, அது வாக் விலாசம், ரொம்ப ஆச்சரியமான யோக்கியதை, பகவத் பக்தி எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, திருக்குழந்தாண்டவனுடைய ஷட்டகர் தான் தேனாவரடாக மகிழ்ச்சிங்கிறோம் பூர்வாசிரமத்துல. அவ 2 பேரும் ஆச்சரியமா அந்த சுவாமி ஒரு பொண்ண ஒரு சுவாமி கொடுத்தார், அவர் ஐசிங்கர் ஆயிட்டார். இன்னொரு பொண்ணு இன்னொரு சுவாமி கொடுத்தார், அவர் ஆண்டவன் ஆயிட்டார். 2 பேரும் சன்னியாசி ஆயிட்டா. ஒரு நாள் திருக்குழந்த ஆண்டவன் அது நெடுந்தெரு சுவாமி ஒருத்தர், நெடுந்தெருவை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, டேய் உங்க ஊர்ல பொண்ணு எடுத்தா சன்னியாசி ஆயிட வேண்டியதாண்டா அப்படின்னு ஒரு ஆசையமா சொன்னாராம். அவர் சொன்னார். அப்புறம் பிற்காலத்துல என்கிட்ட சொன்னார், ஆண்டவன் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணியாச்சு, உங்க ஊர்ல பொண்ணு எடுத்தா சன்னியாசி ஆயிட வேண்டியதான்னு. சுவாமிக்கு நெடுந்தெரு தான் ஜாமாத்தா.
அங்க நல்ல அனுரூபமான ஒரு தாம்பத்தியமா எழுதியிருந்தார். இருந்துச்சு. புதுக்கோட்டை, திருவிதாங்கூர் முதலான சம்ஸ்தானங்களுக்கு எல்லாம் போய் பரீட்சை கொடுத்தார். இப்படி பரீட்சை கொடுத்துட்டு ஓரளவு நல்ல வாக்கு விலாசத்தோடு இருக்குச்சே என்ன பண்ணார், அங்க சில பேர் சுவாமியினிடத்துல அவர் என்ன கதை சொல்றார், அதனால ஸ்ரீமத் ராமாயணம் பிரவச்சனம் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு அப்பா ஒத்துண்டார். சரிடா நீ தான் போய் சொல்லு நான் அப்படின்னு. அதாவது பத்மநாபாச்சார் பிரவச்சனம் பண்ணுவார். பிரவச்சனம் பண்ண போது சில நாள் நடுவுல குழந்தைய அனுப்புவார். இவரே பிரவச்சனம் பண்ணணும், இவர்கிட்டயே கேட்கலாம்னு கூட சில பேர் ஆசைப்பட்டா. இப்படி தோப்பனார் பிரவச்சனம் பண்ணுவார், இவர் பிரவச்சனம் பண்ணுவார். இப்படி தோப்பனார் பெரிய பிரகஸ்பதி, அதனால எல்லாருக்கும் தெரியும் அவரை. நல்ல பெரிய பிரகஸ்பதி அவர். அது ஆண்டவனுக்குமே நல்ல பார்கஸ்பதி ரமணன்னா வரும். அவர் நல்ல வாத்தியார் அவர் பிரகஸ்பதி. ஆனா அந்த தொழிலுக்கு போகல அவர். அவருக்கு ஆரம்பத்திலேயே பிரவச்சனம் சூடு பிடிச்சு கொடுத்தோம். தோப்பனார் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இவரும் கொஞ்சம் பிரவச்சனம் பண்ணுவார். இப்படி பிரவச்சனம். இதே சமயம் இவருமே என்ன பண்ண இளையவெள்ளி கோமாண்டோ ஸ்ரீனிவாசாச்சார்னு ஒருத்தர் இடத்துல அவரும் இவருமா சேர்ந்து பராங்குஷ பக்த சபை அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தா. அவர் ரொம்ப தீவிரமா அமுதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அந்த சபையை ஏற்படுத்தி அதனாலேயே பிரவச்சனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவார். அது மாதிரி பிரவச்சனங்கள்லாம் நடந்துட்டு இருந்து இதுல நடுவுல ஆண்டவனுடைய பூர்வாசிரமத்துல அவருடைய பிரவச்சனத்துக்கு அந்த பக்கமா ஒரு நாள் விவாத்துக்கு எழுதினார். அவர் அனங்கராச்சார் எழுதினார். அவர் பிரசித்தர், நல்ல பிரசித்தர் இல்லையா. அவருக்கு அத்தியாபகத்துல அருளிச்செயல இருக்கிற ஊற்றத்தினால நம்ம சுவாமியினுடைய திருத்தோப்பனார்கிட்ட ரொம்ப நட்பு. அதனால விவாத்துக்கு எழுதினார். விவாத்துக்கு எழுதிச்சே இந்த குழந்தை பிரவச்சனம் பண்ற இடத்துக்கும் ஒரு நாள் போனார். போனா ஸ்ரீமத் ராமாயணம் ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க குழந்தை. நேரம் வந்தார் ஆத்துக்கு. சுவாமி உங்க குழந்தை லேசப்பட்டவன் கிடையாது, என்னவா சொல்றான் ராமாயணம், என்னவா சொல்றான் பிரவச்சனம். ஏன் சுவாமி இந்த திருக்குழந்தையில எங்க சுவாமி இங்கெல்லாம் அபிவிருத்திக்கே வழி கிடையாது, இந்த குழந்தைய மெட்ராஸுக்கு அனுப்போம், பிரமாதமா வருவான் குழந்தை, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வாக்கு செயலி ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அவ்வளவு பெரிய மகான், அவ்வளவு பெரிய பிரசித்தர், அதுவும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். விவாதத்துல அதுவும் இந்த மாதிரி நம்ம தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு சின்ன குழந்தை பையனுடைய பிரவச்சனத்தை கேட்டுட்டு பிரமாதமா இருக்குன்னா அப்ப அவருக்கு அது எவ்வளவு உள்ளத்துல பட்டிருக்கும்னு பார்க்கணும். என்னைக்கும் அந்த இருந்து கடைசி நாள் வரைக்கும் அனங்கராச்சார் நம்ம திருக்குறள் கிட்ட பரம பிரீதி, அந்நியர்ன்ற பாவமே கிடையாது. அதெல்லாம் பின்னாடி எவ்வளவோ நடந்திருக்கு. பின்னால் ஆண்டவனாகி சஞ்சாரம் பண்ணி தேவபெருமாள் சன்னதி திருவடி வாரத்தில் 7 லட்சம் தேவபெருமாள் சன்னதியிலே அவருக்கு இருந்த பலம், அனங்கராச்சாருக்கு இருந்த பலத்தை கொண்டு ஆண்டவனுக்கு நிறைய உயர்ந்த மரியாதைகள்லாம் பண்ணி வச்சு பக்கத்திலேயே நின்றுட்டு என்ன பாசுரமானா சொல்லி பெருமாளை சேவிக்கலாம். ஏன்னா அந்த ஊர்ல தெங்கலையார் தான் பெருமாளுக்கு பாசுரம் சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு கட்டுப்பாடெல்லாம் உண்டு. தெங்கலையார் தான் முன்னே வேணும்னா தெங்கலையார் பின்னாடி வடகலையார் நின்று வேணா சொல்லலாம், அவ்வளவுதான். இப்படி அவளுக்கும் சுவாதீனமா சொல்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. வடகலையாருக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் உண்டு. பக்கத்துல இருந்து என்ன பாசுரம் வேணா உறக்க சொல்லி சேவிக்கலாம், நாங்க பக்கத்திலேயே இருக்கும், அவசியம் சேவிக்கணும்னு அந்த மாதிரி எல்லாம் அவரை ரொம்ப கூடவே இருந்து ரொம்ப கொண்டாடி இருக்கார் பிரதிவாத கைங்கர் அனங்கராச்சாரியார். அனங்கராச்சாரியர் அந்த சின்ன வயசுலயே சுவாமியினுடைய அந்த ஒரு வாக்கு செயலியை பார்த்து ஆச்சரியப்பட்டு மெட்ராஸுக்கு போனான்னா இவன் அபாரமா வருவான் சுவாமி, மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் இங்க அப்படின்னாரு. இவர் எங்க மெட்ராஸுக்கு அனுப்புவார், அவரா குழந்தை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலே பின்னாடியே பேசாம போய் உட்காந்துட்டு இருப்பார் ரயில்வே ஸ்டேஷன்ல. திருப்பி குழந்தை காலக்ஷேபம் பண்ணிட்டு திரும்பி வர வரைக்கும் அவர் குழந்தைய அனுப்பல. அவர் அப்படி இருந்தார். இப்படியே எழுதிருச்சு. அதுக்கப்புறம் பின்னால சுவாமியுடைய திருத்தோப்பனார் திருநாட்டுக்கு எழுதியாச்சு. திருநாட்டுக்கு எழுதியாச்சு. கைங்கரியம் எல்லாம் பண்ணா விட்டு ஊர்லயே எழுதியிருந்தார். விடாம பெருமாள் கைங்கரியம், அத்தியாபக கைங்கரியம் விடாம பண்ணிட்டு இருப்பார். அப்படியே பண்ணிட்டு இருக்கச்சேதான் ஆக்கூராண்டவன் அவர் தான் நியமிச்சாச்சு, நீ போய் மெட்ராஸ்ல பிரவச்சனம் பண்ணு என்று. அன்னைக்கு பிரதிவாதி பயங்கர அனங்கராச்சார் எப்படி அவர் இத விஷயத்த அவர் மனசுல பட்டதோ அதே விஷயம் ஆக்கூராண்டவன் மனசுலயும் பட்டது. அவர் ஆக்கூராண்டவன் ஆக்கூராண்டவன் கிட்ட அப்போ காலக்ஷேபம் எல்லாம் பண்ணியாச்சு. திருப்பியும் கீதா பாஷ்யம், சரதூஷணி, தத்துவமுக்தா கலாபம், இது மாதிரியான உத்கிரந்தங்கள்லாம் எல்லாம் காலக்ஷேபம் எல்லாம் பண்ணியாச்சு. ஆக்கூராண்டவன் இவருடைய ஞான வைசத்தியத்தையும் அது ஒரு சாமர்த்தியத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு
அன்னைக்கு அண்ணங்கராச்சார் மனசுல பட்டது ஆக்கூராண்டவன் அவருடைய திருவுள்ளத்திலையும் பட்டு அவர் கைப்பட கடிதாசி எழுதி மெட்ராஸ்ல போனா அங்க இருக்கிறதுக்கு தங்கறதுக்கு உடனே சௌகரியங்கள்லாம் கிடையாது. ஐயோ பாவம், ரொம்ப ரொம்ப சௌகரியமா வளர்ந்து விட்டான் இந்த குழந்தை, ஊர்ல வெளியூர்ல போனா சிரமப்படக்கூடாது என்று அந்த அபிலாஷையில கைப்பட இது மாதிரி பத்திரம் எழுதி அனுப்பிச்சாச்சு. இவருக்கு வேண்டிய இருப்பிடத்துக்கு இருக்கு மற்ற சௌகரியங்களையும் பண்ணி வச்சு பிரவச்சனங்களுக்கும் காலக்ஷேபங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி இவருடைய க்ஷேமத்தை பார்த்துக்க வேண்டியதுன்னு சொல்லி அவர் எழுதி அனுப்பிச்சத அந்த சிஷியரா குங்குமங்கட வரதாச்சார் அதை பரிபூர்ணமா பரிபாலிச்சார். எல்லா விதமான ஒத்தாசையும் பண்ணினார். இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து மற்ற விதமான சௌகரியங்கள் கொடுத்து எங்கெங்கெல்லாம் பிரவச்சனங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து தானுமே சுயமாக பிரவச்சனங்களை ஏற்பாடு பண்ணி சுவாமி அப்படி பிரபாக பிரகாசம் பண்ண ஆரம்பிச்சா ஒரு நல்ல வசந்த விதை நல்ல இடத்துல நல்ல பூமியில அதை விதைச்சானா எது அந்த விதையனுடைய வீரியம் பிரமாதமா அப்படி விருட்சமா வளர்ந்துருமோ அது மாதிரி நம்ம ஆச்சாரியன் திருக்குழந்தாண்டவன் அதுக்கப்புறம் ஜெகத் பிரசித்த ஆயிட்டார். பிரவச்சன செயலி கேட்க கேட்க இன்னைக்கும் நாம் அவருடைய பிரவச்சனங்களை டேப் ரெக்கார்டெல்லாம் கேட்கிறோம். அன்னைக்கு கேட்க முடியாதவெல்லாம் இன்னைக்கும் கேட்கிறா. அது கேட்டா அதனுடைய சாரம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதுல இருக்கிற ஹாஸ்யம் என்ன, அதுல இருக்கிற லாலித்யம் என்ன, எல்லாம் அனுபவிக்கும்படியா நமக்கு கிடைச்சிருக்கு. அன்னைக்கு பாஷ்யக்கார் பிரவச்சனம் பண்ண போது யாரும் டேப் பண்ணல, தேசிகன் பண்ணதெல்லாம் யாரும் டேப் பண்ணல, தேவேந்திராண்டவன் காலத்திலே பிரவச்சனம் இதெல்லாம் யாரும் டேப்ல பண்ணல. ஆனா அன்னைக்கு அவ வார்த்தையெல்லாம் கேட்கலையேன்னு குறை இருந்தாலும் அந்த குறையெல்லாம் தீர்றா போல இருக்கு. நம்ம ஆச்சாரியனுடையதான திருக்குழந்தாண்டவனுடையதான பிரவச்சனங்களை நிறைய கேட்டிருக்கோம். இன்னைக்கும் டேப்ல கேட்டு சந்தோஷப்படுறோம். இதெல்லாம் இப்படி ஒரு நமக்கு பெரிய கொடுப்பனையாக பெருமாள் அனுகிரகிச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டு இதே போல இந்த ஜீவனத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கோம். மீறி எல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஹலோ 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 Unmuted. Hello, Arian. Arian? Sorry? Muted. Sorry, Arian? Unmuted. Muted. Your conference recording has stopped.